எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த நாளிலும் इस दिन में भी இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி इस அடைகிறோம். कार्यक्रम के द्वारा आपसे मुलाकात करने में हम बहुत खुश हैं। இந்த மே மாதத்தின் இந்த 1ஆம் தேதியிலே इस मई महीने की इस पहले तारीख को வாக்குத்தத்த இந்த ஆராதனையிலே इस प्रतिज्ञा के आराधना में நாம் ஆராதிக்க போகிறோம், हम आराधना करने वाले हैं, ஜெபிக்க போகிறோம், हम प्रार्थना करेंगे ஆண்டுடைய வார்த்தையை கேட்க और போகிறோம். परमेश्वर के शब्द को हम सुनने वाले हैं। இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே அவர் செய்ய तो போகிறார். इस महीने में परमेश्वर हमारे बीच में महान चीजों को करने वाले हैं। ஆகவே இணைந்து நீங்கள் இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தரை ஆராதியுங்கள். तो हम सब जुड़कर इस 1 तारीख में परमेश्वर की आराधना करेंगे। இணைந்து எங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். हमारे साथ मिलकर प्रार्थना कीजिएगा இணைந்து நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். और मिलकर जुड़कर परमेश्वर की शब्द को पाना है। இந்த மாதம் மே மாதம் ये मई की महीना जो है, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தின் மாதமாய் மாறப்போகிறது. हम हर किसी के लिए एक चमत्कार को लाने वाली एक महीना बनने वाली है। ஆகவே கெட் ரெடி तो டு வர்ஷிப் தி லார்ட். इस वजह से तैयार होंगे परमेश्वर की आराधना करने। எல்லாரும் நல்ல ஒரு மனதோடு செயல்படுவோம். सब लोग एक मन के साथ जुड़कर हम काम में लगेंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே செய்வார். परमेश्वर महान चीजों को इस महीने में हमारे लिए करेंगे। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, இந்த மே மாதத்தை காண செய்த உமது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर इस मई महीने को आपने देखने के लिए अवसर दिया है, धन्यवाद। முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இந்த மாதம் முழுவதும் உம்மை நேசிக்க உமக்கு சேவை செய்ய உதவி செய்யும். परमेश्वर पूरे बल के साथ, मन के साथ और हृदय के साथ तुम्हारी सेवा करने के लिए, तुम्हारे राह में चलने के लिए मदद करना। இந்த மாதத்திலே इस महीने में உம்முடைய வல்லமையின் கிரியைகளை நாங்கள் காண போகிறோம். परमेश्वर तुम्हारी जो सामर्थ्यमय काम के जो कामों को देखने वाले हैं। இந்த ஆராதனையின் மூலமாக इस आराधना के द्वारा திரள் கூட்ட ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறதுக்காய் நன்றி. परमेश्वर एकजुट आत्माओं के लिए एक बहुत बड़ी आशीर्वाद आने वाली है, धन्यवाद। சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க மனுஷகுமாரனாகிய நீர் மரித்தீர், உயிர்த்தெழுந்தீர். परमेश्वर शैतान की क्रियाओं को मिटाने के लिए जो परमेश्वर के पुत्र आप जो हैं, आपने इंसानियत को बचाया है। இந்த மே மாதத்திலே इस मई महीने में சாத்தானுடைய கிரியைகள் அத்தனையும் நிர்மூலமாக போகிறதுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். परमेश्वर इस मई महीने में शैतान की जितनी भी क्रियाएं हैं, आप उसे नाकाम करने वाले हो, धन्यवाद। உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் எழுந்து இந்த மாதத்திலே பிரகாசிப்பார்கள். परमेश्वर तुम्हारे नाम को लिए हुए आपकी प्रजा इस महीने में चमकने वाले हैं। இந்த பூமியை சுதந்தரிப்பார்கள். परमेश्वर ये पृथ्वी को वे कब्जा करेंगे। தேவனுடைய நாமம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் விசுவாசம் வைத்திருக்கிற அத்தனை ஜனங்களை கொண்டும் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறீர். परमेश्वर इस महीने में यीशु मसीह के नाम में विश्वास रखने वाले हर एक किसी के ऊपर आप महान चीजों को करने वाले हो, धन्यवाद। உம்முடைய நாமமே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் என்பதை இந்த மாதத்திலே நீ நிரூபிக்க போகிறதுக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपका नाम सभी नामों से ज्यादा ऊंचा नाम है, महान नाम है। इस बात की आप निश्चितता देने वाले हो, दूसरों के जीवन में यह निश्चय के रूप में करने वाले हो, धन्यवाद। மனுஷனால் எதெல்லாம் கூடாமல் போனதோ அத்தனையும் நீர் செய்து ஜெயம் எடுக்க போகிறதுக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर जो इंसान से नहीं हो पाता है, उन सारी चीजों को आप करने वाले हो और जीत को हासिल करने वाले हो, धन्यवाद। உம்மை தொழுது கொள்ளுகிற உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதத்திலே ஜெயிக்க போகிறதுக்காய் நன்றி. परमेश्वर तुम्हारी उपासना करने वाले, तुम्हारी आराधना करने वाले हर कोई लोग, तुम्हारे पर विश्वास करने वाले हर कोई इस महीने में जीत को हासिल करने वाले हो, धन्यवाद। வாதையெல்லாம்
இந்த மாதத்திலே அழிகிறதுக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर इस महीने में सारी जो रोग है, महारोग जो है मिट रहा है, मिटने वाला है. धन्यवाद. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. पवित्र आत्मा आपको धन्यवाद. நடத்தும். हमें चलाना. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के வேண்டிக் नाम கொள்ளுகிறோம் में நல்ல பிதா. प्रार्थना करते हैं अच्छे पिता. आमेन. ஆமென். आमेन. தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். लगातार हम परमेश्वर की आराधना करेंगे. உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கெல்லாம் இந்த எங்களோடு நாம் இணைவதற்கு நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். और हम आपके जान पहचान के अगर कोई रहेंगे तो हमारे साथ इस आराधना में जुड़ने के लिए आप उनको बताइएगा. அற்புதங்களை எதிர்பாருங்கள். और चमत्कार की राह கர்த்தர் செய்வார். परमेश्वर महान चीजों को करेगा. आमेन. आमेन. अभी भी एक हिंदी गीत को हम गाएंगे, जोर से तालियां बजा के हम परमेश्वर को धन्यवाद देंगे. परमेश्वर ने कितनी तो भलाई को हमारी ज़िंदगी में किया है, तो सारे भलाई को सोच के हम उसके ओर धन्यवाद कहेंगे. जोर से तालियां बजा के इस गीत को हम गाएंगे. धन्य बलि धन्य प्रभु तुझे मिले, भोर को ही आनंद है अब्बा तेरे चरणों तले. भोर को ही आनंद है अब्बा तेरे चरणों तले. कल के दुख सारे आज मैं भूल गया, कल
सभी परमेश्वर की हम आराधना करने वाले हैं। सभी अपने आँखों को बंद कर लेंगे, हाथों को उठाएंगे और जो भी उपकारों को परमेश्वर ने किया ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை நினைத்து கொண்டு ஆண்டவரே இந்த புழு மாதத்தையும் ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்தீங்க. எவ்வளோ வியாதிகள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்தினதுக்காக நன்றின்னு சொல்லி அவர்கள் नंरी सुल्लामा परमेश्वर से कहेंगे। परमेश्वर इस अप्रैल महीने के भर में आपने हमें बचाया है, सुरक्षित रखा है, बहुत महारोग से हमें सुरक्षित रखा है। परमेश्वर ने हमें भोजन दिया है, हर वक्त के खाने को दिया है। सब बातों के लिए उसकी हम उसकी गुणगान को गाएंगे और परमेश्वर के नाम की महिमा करेंगे। सभी लोग अपने हाथों को उठाकर परमेश्वर को देखेंगे। கோட்டே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே, எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே, எங்கள் நிதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே, எங்கள் நிதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், பரிசுத்தமாக்கும் யெகோவா மேகாதீஸ் ஆராதனை உமக்கே, பரிசுத்தமாக்கும் யெகோவா மேகாதீஸ் ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே, உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா
आराधना हो तेरी, भल मेरे गढ़ मेरे आराधना हो तेरी। शरण मेरे आदर मेरे आराधना हो तेरी। शरण मेरे आदर मेरे आराधना हो तेरी। हो आराधना आराधना अब्बा पिता तुझको मिले। हो आराधना आराधना अब्बा पिता तुझको मिले। पवित्र बनाता यहोवा में कादिस आराधना हो तेरी। पवित्र बनाता यहोवा में कादिस आराधना हो तेरी। सृजनहारा यहोवा हो सेनो आराधना हो तेरी। सृजनहारा यहोवा हो सेनो आराधना हो तेरी। आराधना आराधना अब्बा पिता तुझको मिले। हो आराधना आराधना अब्बा पिता तुझको मिले। परमदान सबसे महान आराधना हो तेरी। परमदान सबसे महान आराधना हो तेरी। छुड़ाने वाले बचाने वाले आराधना हो तेरी। छुड़ाने वाले बचाने वाले आराधना हो तेरी। हो आराधना हो आराधना अब्बा पिता तुझको मिले। हो आराधना आराधना अब्बा पिता तुझको मिले। हो आराधना हो आराधना अब्बा पिता तुझको मिले। ओ पवित्र बनाता यहोवा में कादिस आराधना हो तेरी। पवित्र बनाता यहोवा में कादिस आराधना हो तेरी। सृजनहारा यहोवा हो सेनो आराधना हो तेरी। सृजनहारा
तेरी, बल मेरे गढ़ मेरे, आराधना हो तेरी, शरण मेरे आदर मेरे, आराधना हो तेरी, शरण मेरे आदर मेरे, आराधना हो तेरी, आराधना, आराधना, अब्बा पिता तुझको मिले। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த 1ஆம் தேதியிலே நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். तो इस 1 तारीख में परमेश्वर की हम आराधना कर रहे हैं। நாம் இன்றைக்கு இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். तो इस वक्त में हम प्रार्थना करने वाले हैं। இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபம். ये जो है एक अलग किस्म का प्रार्थना है। இந்த ஜெபத்தின் மூலமாக इस प्रार्थना के द्वारा பல கோடியான ஜனங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்ஸ்டன்ட் மிராக்கிள் எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். तो बहुत करोड़ लोग जो हैं तुरंत चमत्कारों को पा रहे हैं। அந்த ஜெபத்தை தான் उस तरह की प्रार्थना को இந்த நாளிலே நாம் செய்ய போகிறோம். आज हम इस दिन में करने वाले அப்படி हैं। என்ன ஜெபம் என்று நீங்கள் கேட்கலாம். आप सवाल पूछ सकते हो कि ऐसी क्या प्रार्थना It's a very करने वाले हो? simple prayer, ये बहुत आसान एक प्रार्थना but है, more effective prayer. लेकिन बहुत शक्तिशाली है। அது என்னன்னா, क्या है ये? விசுவாச அறிக்கையின் ஜெபம். विश्वास को अंगीकार करके जो प्रार्थना करना அப்படினா होता என்ன? है, उसका அதை நீங்கள் அறிந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது जब इन बातों को समझोगे, उसके बाद जब आप प्रार्थना करेंगे, அது உங்களுக்கு மிகுந்த பலனாக மாறும். ये आपके लिए बहुत लाभदायक बनेगा। விசுவாச அறிக்கை ஜெபம் विश्वास के साथ विश्वास को अंगीकार करके जो प्रार्थना होता அப்படி है, என்றால் उसका मतलब வேத வசனத்தை விசுவாசிப்பது, परमेश्वर के वचन के ऊपर विश्वास करना, அந்த வசனத்தில் இருக்கிற அந்த ரியாலிட்டி உண்மையை நம்புவது, उस वचन के ऊपर या वचन के अंदर जो रियलिटी है, जो हकीकत है, उस पर भरोसा करना, அதை வாயினால் நாம் அதை அறிக்கை செய்வது, கன்ஃபஸ் பண்ணி கொண்டிருப்பது, और अपने मुंह जबान को रखे या मुंह को रखे उसे अंगीकार करना या बताना या मानना, அதுதான் விசுவாச அறிக்கை ஜெபம். ये जो है विश्वास के साथ अंगीकार करके प्रार्थना இதை உலகத்தின் அந்த டேர்ம்ல நாம் சொல்வோமானால், வேர்ல்ட்லி டேர்ம்ல சொல்வோமானால், अगर हम इसी बात को दुनिया के रीति में कहेंगे, அதாவது பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிव கன்ஃபெஷன், तो हम कहते हैं कि पॉजिटिव थिंकिंग और पॉजिटिवली बात करना, நெகட்டிவ் திங்கிங் அண்ட் நெகட்டிव கன்ஃபெஷன், नेगेटिव सोच और नेगेटिव बातों को कन्फेस करना, அந்த அது வேற, ये अलग होता है। அதைத்தான் வேதம் விசுவாச அது அறிக்கை ஜெபம், அது பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அப்படி சொல்லுகிறது. तो विश्वास के साथ अंगीकार करना करके जो प्रार्थना करना होता है, इसी बात को बाइबल कहता है यहाँ। அந்த நெகட்டிவ் கன்ஃபெஷன் என்று உலகத்தில் சொல்லுவதை தான் வேதத்திலே அது அவிவிசுவாசத்தின் அறிக்கை என்று சொல்லுகிறது. और जो दुनिया में नेगेटिव कन्फेशन नहीं करना चाहिए जो कहते हैं, वही बात को बाइबल में लिखा गया है कि अविश्वास के साथ हमें प्रार्थना नहीं करना है। வேதத்தில் இருக்கிறதா என்று अनेகருக்கு தெரியாது. बहुत लोगों को बाइबल में ये बातें हैं, இந்த ஜெபம் வேதத்தில் இருக்கிறது, ये प्रार्थना बाइबल में है, நீங்கள் அதை வாசிக்கலாம். हम पढ़ेंगे। 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 तीमुथियुस 6वां अध्याय 12ஆம் वचனத்தை வாசிக்கிறேன். 12वां पद को मैं पढ़ता हूँ। விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, विश्वास की अच्छी कुश्ती लड़, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், और अनंत जीवन को धर ले, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், जिसके लिए तू बुलाया गया है। அடுத்தது ரொம்ப முக்கியம், अनेक சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய், और बहुत गवाहों के सामने अच्छा अंगीकार किया था। இது என்னது? तो क्या है ये? गुड कन्फेशन, अच्छा अंगीकार जो करना அதுதான் होता है, பாசிட்டிவ் यही கன்ஃபெஷன். बात को पॉजिटिव कन्फेशन करके இதை कहते हैं। இயேசுவும் செய்தார் என்று வேதம் इस சொல்லுகிறது. बात को यीशु मसीह ने भी किया है। इस அடுத்த बात को வசனம், समझते हैं। दूसरी बात, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் मैं तुमसे परमेश्वर को जो सबको जीवित रखता है और मसीह यीशु मसीह जीवित रखता है, பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. तो मसीह यीशु को गवाही करके जिसने
पुन्तियुस पिलातुस के सामने अच्छा अंगीकार किया और न्याय देता। இங்கே பாருங்கள், ஜீசஸ் before the Pilate, Jesus confessed the good confession. यीशु मसीह पिलातू के सामने एक अच्छा अंगीकार को करते हैं। நல்லா புரிந்து கொள்ளுங்கள், तो समझ लीजिए இதுதான் நல்ல அறிக்கை. ये जो है अच्छी अंगीकार जो அந்த होता है, அறிக்கை மிக மிக முக்கியமானது. ये अंगीकार जो करना होता है बहुत आवश्यक है। இது எப்படி செய்தார்கள் என்பதை நாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம அந்த அந்த அறிக்கை ஜெபத்துக்குள் போகிறோம். हम थोड़े ही समय में ये कैसे किया जाता है, कैसे लोगों ने किया है, इन बातों को समझकर उसके बाद हम प्रार्थना में எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே जाएंगे। इब्रानियों के 13वां अध्याय 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 5वां पद हमसे कहता है, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்லிட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. क्योंकि आप ही उसने कहा है कि मैं तुझे कभी न छोड़ूंगा और न कभी तुझे त्यागूंगा। அவர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने कहा है, அதுதான் எழுதப்பட்ட வசனம். यही लिखी गई वचन है। அந்த வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்து उस वचन के ऊपर भरोसा रख के, அதுதான் உண்மை. ये सच्चाई है। அதனால தான் சொன்ன அந்த ரியாலிட்டியை, வசனத்துல இருக்க ரியாலிட்டியை நாம அறிக்கை பண்ணுவது. तो वचन की जो रियलिटी है, इस बात को अंगीकार जो करना 6ஆம் होता है। வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, तो इस वजह से हम ढाढ़स बांधते हैं, கர்த்தர் எனக்கு சகாயர், परमेश्वर मेरा सहायक है, நான் பயப்படேன், मैं न डरूंगा। மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, கன்ஃபஸ் பண்ணலாமே, சொல்லலாமே. मनुष्य मेरा क्या कर सकता है, इस बात को मैं कह सकता हूँ, इसे अंगीकार कर सकता हूँ। பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. परमेश्वर ने हमसे ये शब्द को कहा कि मैं तुझे न छोड़ूंगा न तुझे त्यागूंगा। நீங்கள் மார்க் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது, நான் மத்திய 20 கடைசி அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். तो मत्ती के आखिरी अध्याय में लिखा गया है कि दुनिया के अंत तक सदा काल मैं तुम्हारे साथ हूँ। அதுதான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. यही बात को यहाँ कहते हैं कि मैं तुझे न छोड़ूंगा न இதுதான் त्यागूंगा। ரியாலிட்டி. ये बात हकीकत है। இதுதான் நீ கன்ஃபஸ் பண்ணணும். इस हकीकत को मान के अंगीकार करना அதை है। மட்டும் கன்ஃபஸ் பண்றது இல்ல, इसे केवल अंगीकार करना அதுக்கு नहीं, ரிலேட்டடான, அதற்கு பொருத்தமான நல்ல வார்த்தைகளை நீ வாயினால் அறிக்கை பண்ணுவது, அது விசுவாச அறிக்கை ஜெபம். और उसके समानता में और उसके कंपैरिजन में बहुत सारे वचन हैं जो अच्छे वचन हैं, उन वचनों को भी अंगीकार जो करना है, ये बात होता அதனால है। தான் 6ஆம் வசனம், நீ தைரியம் கொள்ளு, இந்த வசனம் இருக்கிறதுனால और इस वजह से हम ढाढ़स बांध कर रहेंगे। அதுக்கு ரிலேட்டடா நீ ஒரு வார்த்தை சொல்லி கன்ஃபஸ் பண்ணி ஜெபம் பண்ணலாம். और उसके समानता में एक शब्द को कहकर अंगीकार कर அவர் என்னை सकते விட்டு हो। விலக மாட்டார், கைவிட மாட்டார். परमेश्वर मुझे न छोड़ेंगे न त्यागेंगे। ஏன்? क्यों? கர்த்தர் எனக்கு சகாயர், Lord is my help. क्योंकि मेरी सहायता परमेश्वर है, நான் பயப்படேன். मैं डरूंगा नहीं। இதெல்லாம் நீ கன்ஃபஸ் பண்ற. तो ये सब बातों को हम मानते हैं, வசனத்தை சொல்லி वचन को அதுக்கு कहकर ரிலேட்டடா சில பாசிட்டிவா வார்த்தைகளை நீ வாயில சொல்லும் பொழுது அது பவர்ஃபுல்லாய் மாறி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். जब वचन को कहोगे, उसके समानता में पॉजिटिव शब्दों को जब आप कहोगे, तो तुम्हारे जीवन में वह बल को और शांति को लाएगी। நீ சொல்ல கன்ஃபஸ் பண்ணலாம், अब हम कहेंगे, ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார், परमेश्वर मुझे छोड़ के नहीं என்னை जाएंगे, கைவிட மாட்டார், परमेश्वर मेरे हाथ को नहीं அவர் छोड़ेंगे, எனக்கு சகாயர், परमेश्वर मेरे सहायक அவர் हैं, எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்வார். परमेश्वर हर एक परिस्थिति में मेरी मदद He करेंगे, is my helper. परमेश्वर मेरी सहायता या मदद का நீ நிறைய முறை நம்பிக்கை இழந்து, எனக்கு யாரு உதவி செய்வா, பண உதவி செய்வா, அது செய்வா, இது செய்வான்னு சொல்லி நீ மனுஷனை தேடுறது நேரத்தில் இப்படி கன்ஃபஸ் பண்ணி அநேக உதவிக்காரர்களை கர்த்தர் எழுப்பி தருவார். तो कुछ समय में हम कुछ इंसानों की खोज में जाते हैं, मदद के लिए किसी की राहत रखते हैं, उनकी बाट जोड़ते रहते हैं कि कोई मुझे मदद कर पाएगा। तो इस वक्त में इस शब्द को कहकर परमेश्वर को நீ पुकारेंगे, எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், हमेशा हम कह सकते The हैं, Lord is my helper. परमेश्वर मेरी सहायक है। இப்ப கூட நீ கன்ஃபஸ் अब பண்ணலாம், हम कन्फेस The करेंगे, Lord is my helper. परमेश्वर मेरी सहायक है, நான் தனிமையாய் விடப்பட்டு போவதில்லை, मैं कभी भी अकेला नहीं छूटूंगा, யார் என்னை கைவிட்டாலும் चाहे कोई भी मेरे हाथ को छोड़ दे, கர்த்தர் என்னோக்கு எனக்கு சகாயராய் இருக்கிறார். परमेश्वर मेरी सहायता He करने is वाले my हैं, helper. परमेश्वर मेरी मदद करने சொல்ல वाले हैं। சொல்ல உனக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாரு. जितना अधिक मैं इसे कहने लगूंगा, मेरे अंदर जो
धाड़स आती है वो நான் उसको பயப்படேன், देखना। मैं कभी नहीं நான் डरूंगा, பயப்படேன். मैं कभी नहीं அதுக்கு डरूंगा। ரிலேட்டடான வசனம் இருக்குது. उसके समानता में वचन நீ है। 1 தீமோத்தேயுல படிக்கும் பொழுது अगर हम 1 तिमोथी के पुस्तक में पढ़ते தேவன் हैं, எனக்கு निबंध में பயமுள்ள पढ़ते हैं, ஆவியை தராமல் परमेश्वर ने डरने की वह आत्मा को नहीं பலமும் दी, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். प्रेम और बल और सही समझ के साथ अच्छी बुद्धि की एक आत्मा को இது दिया है। ரிலேட்டடான அதுக்கான வசனம். तो ये सब वचन जो है அப்ப इसकी இந்த வசனத்தை समानता में மைண்ட்ல है। கொண்டு வந்து பயமான சூழ்நிலை வரும் பொழுது, இந்த வியாதியான சூழ்நிலை வரும் பொழுது நீ சொல்லலாம், நான் பயமுள்ள ஆவியை நான் பெறவில்லை. तो इस वक्त में जब डर हमें घिर लेता है, उस परिस्थिति में हम कहेंगे कि डर मेरा नहीं, मुझे डरने की आवश्यकता नहीं। மரண பயம் வரும் பொழுது जब मृत्यु का डर तुम्हारे पास आता है, எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, इब्रानियों में लिखा गया है, அவர் மரணத்தை ஜெயிச்சார். परमेश्वर ने मृत्यु को जीत लिया है। ஆகவே நான் மரண பயத்திலிருந்து என்னை அவர் விடுதலையாக்கி तो इस விட்டார். वजह से परमेश्वर मौत के उस डर से मुझे छुड़ा चुके हैं। 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே इब्रानियों के दूसरे अध्याय में பாருங்கள், அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசான தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி சிலுவையிலே மரித்தார். तो सभी लोगों को बंदीगृह से दासवता के आत्मा से छुड़ाने के लिए परमेश्वर यीशु मसीह क्रूस में कुर्बान हुए हैं। அப்போ நீ தைரியமா மரண பயத்தில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. तो तुम हौसले के साथ कह सकते हो, आप एक उम्मीद के साथ कहते हो, कर सकते हो कि मैं मृत्यु के डर में मुझे रहने की जरूरत எந்த नहीं। கொள்ளை நோயும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ அறிக்கை செய்ய कोई முடியும். भी महारोग मुझे कुछ नहीं कर सकती ஆனா है। விசுவாசத்தோட அந்த ரியாலிட்டியை நீ பேசணும். लेकिन उस हकीकत को विश्वास के साथ हमें कन्फेस நான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்துல கன்ஃபெஷன் பண்றாங்க. दुनिया में लोग इन बातों को कन्फेस பாசிட்டிவ் करते हैं। कन्फेशन, பாசிட்டிவா திங்க் பண்ணு அப்படி சொல்லுவாங்க. कुछ लोग कहते हैं कि पॉजिटिव बातों को सोचो, पॉजिटिव बातों की विचार करना அது और बात என்ன को कहना। அடிப்படையில சொல்றாங்க? वो किस बुनियाद पर அவங்களுடைய कहते हैं? சுய பலத்தை, ये अपने खुद के इनर स्ट्रेंथ சுய को, அறிவை, खुद की जो बुद्धि को, சுய வெல்த், அந்த பொருளாதாரத்தை, खुद की जो संपत्ति धन को, அதெல்லாம் இன்னொரு மனிதர்களை நம்பி या दूसरे इंसानों के भरोसे रहकर தைரியமா இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணுவாங்க. वे दृढ़ता के साथ इस पॉजिटिव बातों को कहते हैं। அதனாலேயே அவர்களுக்கு அநேகர் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்றால், अगर इन बातों को रख के कोई अपनी जिंदगी में आगे बढ़ सकता है तो உண்மையே वடிவான ஆண்டவருடைய உண்மையுள்ள வார்த்தையை நீ அறிக்கை செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். तो सच्चाई को धरने वाले, सच्चाई के रूप में रहने वाले यीशु मसीह के शब्द को जब हम कन्फेस करते हैं तो कितनी महिमा या कितनी बातों को, अच्छी बातों நீ को படுத்திருக்கும் பொழுது கன்ஃபெஸ் பண்ணலாம். लाएगी। जब आप सो रहे हैं तो आप बातों को कह உனக்கு सकते பண हैं। தேவை வருகிறதா? अगर आपको कोई रुपयों की एक जरूरत है, வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கிறதா? क्या जिंदगी में कष्ट है, யாரும் உனக்கு உதவி செய்யல நினைக்கிறியா? कोई भी तुम्हारी मदद नहीं कर रहे हैं करके सोच में है। தாவீத பாரு, दाऊद को देखो, அவன் அழகா அவர் கன்ஃபெஸ் பண்றான். दाऊद सुंदर तरीके से confess 23ஆம் करता है। சங்கீதம் 23 is a faith confession ஒரு சாப்டர் அது. ये जो है अपने विश्वास को अंगीकार करने का एक அவன் எப்படி அது ஜெபம். ये प्रार्थना है। இதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க faith confession இது ஃபாரின் டீச்சிங் என்று சொல்லி விட்டார்கள். ये टीचिंग है करके नहीं। என் வாழ்க்கையிலே, मेरी जिंदगी में, என்னுடைய வாழ்க்கையிலும் मेरी जिंदगी में நான் भी இப்படித்தான் 20 வருடங்களுக்கு மேலாய் நம்பிக்கொண்டிருந்தேன். तो इस तरह से 20 साल से मैं सोच रहा இந்த था faith teaching எல்லாம் ஃபாரின் டீச்சிங். ये जो विश्वास के साथ जो बातें faith कहते हैं confession वो எல்லாம் ஒண்ணு बाहर देश का faith है। confession ஒண்ணு நடக்காது. सिर्फ विश्वास के शब्द को अंगीकार करने से कुछ பல नहीं முறை होगा। வியாதியிலே நான் வேதனைப்பட்டு மரண தருவாயில் இருந்தேன். तो बहुत बार मृत्यु के जाल में था और मैं मौत के बिस्तर में था। பல வருடங்களுக்கு முன்பதாக बहुत साल पहले, என்னுடைய நெஞ்சு வலி, என்னை இருதய பிரச்சனையினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். तो बहुत साल पहले मैं अपने हृदय में कुछ परेशानी के कारण कष्ट में கிட்டத்தட்ட था। ஒரு வருடம் என்னால் ஊழியமே செய்ய முடியாமல் போனது. तो एक साल मैं सेवा नहीं कर पाया। மரண பயம் என்னை பிடித்திருந்தது. मुझे मेरे ऊपर मौत का जो डर सवार था। நான் சீக்கிரத்திலே மரித்து போவேன் என்ற எண்ணத்தோடு தான் இருந்து तो கொண்டிருந்தேன். मैं अपने मन में ये राह के साथ था कि कब मैं मरूंगा। எதையோ நான் இழந்து போனது போல் நான் சோர்ந்து போய் இருந்தேன். तब मैं बहुत निराश था और मैं कुछ तो खो चुका हूं। ஒரு குறிப்பிட்ட நாளிலே एक दिन में ஒரு ஊழியக்காரருடைய இந்த faith and faith confession குறித்து நான் கேட்டேன் 15 நிமிடங்களுக்கு மேலா. तो मैंने 15 मिनट
के ऊपर एक सेवक थे, उनके शब्द को मैंने सुना। அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு டர்னிங் பாயிண்டாய் மாறியது. वह मेरे जिंदगी में एक मोड़ को लेने के அவர் लिए एक कार्य கோடிட்டு बना। காட்டின சங்கீதம் 91ஆம் சங்கீதம், उन्होंने ऐसे मुझे पॉइंट आउट करके लिखाया 91 அதிலே 16ஆம் வசனம் கடைசி வசனம், 16 वचन जो आखिरी वचन जो அவர் உன்னை நீடிச்ச, நான் உனக்கு நீடிச்ச நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். परमेश्वर ने क्या कहा कि मैं तुझे लंबी आयु देकर मेरे उद्धार को तुझे दिखाऊंगा। எத்தனையோ முறை அந்த வசனங்களை நான் பிரசங்கித்திருக்கிறேன். कितनी तो बार मैंने ऐसे वचनों का प्रचार ஆனால் இதுக்குள்ள இருக்கிற இது அந்த விசுவாசமும் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு நீடித்த ஆயுசு நாட்கள் உண்டாகும் என்பதை நான் மறந்து போனவனாயிருந்தேன். तो इस तरह से विश्वास को अंगीकार करने से मेरी लंबी आयु बढ़ेगी, इसको मैं नहीं जानता அதுல என்ன था। சொல்ற? उसमें क्या लिखा गया है? நீ சின்ன வயதுல சாக வேண்டிய அவசியம் இல்லை. छोटी उम्र में तुम्हें मरने की ஹார்ட் आवश्यकता அட்டாக் नहीं। உன்னுடையதல்ல, हार्ट अटैक तुम्हारा नहीं, எந்த நோயும் உன்னுடையதல்ல. कोई भी बीमारी तुम्हारा नहीं அதைத்தான் है। யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். கடைசி வசனம் என்று 26 வசனம் என்று நினைக்கிறேன். इसी बात को एक्सोडस के पुस्तक में आखिरी अध्याय में मैं सोच रहा हूँ, परमेश्वर ने इस्राएलियों को எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றை நான் வரப்பண்ணேன். मिस्र के पास जो मैंने लोगों को भेजा है, उनमें से कोई भी महारोग तुम्हारे पास तंबू के नजदीक நீ नहीं आएगा। கன்ஃபஸ் பண்ணணும். तुम्हें इस बात को अंगीकार करना है। எகிப்தியர்கள் என்றால் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் எகிப்தியர்கள் தான். जो यीशु मसीह के शब्द को जो ग्रहण नहीं करते, जो विश्वास नहीं करते, वे सभी लोग मिस्र அவர்களுக்கு की நோய் कैटेगरी में आते வந்தாலும் हैं। எனக்கு வராது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். चाहे वे दूसरों के आए लेकिन मेरे जिंदगी में नहीं आएंगी, इस बात को அப்படியே परमेश्वर ने कहा। விசுவாசியின் சரீரத்தில் நோய் கொண்டதாலும் अगर फिर भी कैसे तो शैतान मेरे शरीर में बीमारी को लाए, அங்கே சொல்லியிருக்கிறார், लिखा गया है நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், मैं तेरा सहायक हूँ, I am your healer என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. मैं तुझे चंगा करने वाला அப்போ हूँ। ஒரு he is the healing doctor to me, Jesus Christ. तो यीशु मसीह मुझे चंगा करने वाले அப்போ இத நீ डॉक्टर हैं। விசுவாசிச்சு इस बात पर இந்த विश्वास ரியாலிட்டியை நீ करके கன்ஃபஸ் பண்ணும் பொழுது जब मैं इस रियलिटी को, हकीकत को मान के चलूंगा, வியாதி या अंगीकार வராத करूंगा, ஒரு ஹெல்த்தி வாழ்க்கையை நீ வாழ முடியும். तो बीमारी के बिना एक सेहत के साथ, अच्छी सेहत के साथ आप जी அப்படியே सकते हो। பிசாசுன் வியாதிகளையும் வாதைகளை கொண்டு வந்து உன்னை பயமுறுத்தினாலும் இந்த வசனங்களை கன்ஃபஸ் பண்ணி நீ ஜெயிக்கவும் முடியும். இதுதான் விசுவாச அறிக்கை ஜெபம். तो अगर कैसे भी बीमारी आ जाती है और तुम बीमार भी पड़ जाओ, तो इन वचनों को रख के विश्वास को अंगीकार करके आप मुक्त हो அந்த सकते हो। 91ஆம் சங்கீதத்தில் அந்த கடைசி வசனம் உன்னை நீடித்த நாட்கள் திருப்திப்படுத்துவார். परमेश्वर उस 91 अध्याय के आखिरी அது पद में कहते हैं, लंबी இதை आयु से எத்தனை तृप्त பேர் करेंगे। கன்ஃபஸ் பண்றீங்களோ விசுவாசித்து, जितने लोग इस बात को मानकर you विश्वास will करते live a हैं, long life. तुम जो है एक लंबी आयु को जियोगे। வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். वचन के ऊपर मैं विश्वास करता ஏன்னா हूं। நான் திருப்தி அடைஞ்ச பிறகு நான் ஆண்டவர்ட்ட சொல்லி, நான் ஆண்டவரை என் வாழ்க்கை போதும் நான் வர்றேன்னு சொல்ற, அதுதான் அந்த வரைக்கும் என்னை வெயிட் பண்ணுவாரா, அதான் அந்த வசனம். तो ये इसमें कहा गया है कि वचन में कि मैं परमेश्वर के पास कहूँगा कि परमेश्वर मैं बहुत लंबी आयु जी सकता हूँ, काफ़ी है ये, मैं आना चाहता हूँ तुम्हारे समूह में, जब तक तुम तृप्त न हो जाओ तब तक तुम जीवित रहोगे। இதை நான் படிச்ச பிறகு इस बात को परमेश्वर விசுவாசிச்சேன், ने जब पढ़ा, கன்ஃபஸ் பண்ணினேன், मैंने विश्वास किया, நீடிச்ச ஆயுட்களாய் வாழுவேன். और लंबी आयु के साथ கர்த்தருடைய जीऊंगा। வருகை தாமதிக்குமானால் நீடிச்ச ஆயுள் நாட்கள் வாழுவேன். अगर मैं परमेश्वर के आगमन जो है देरी होगी, நான் तो என்னுடைய लंबी आयु ஓட்டத்தை எல்லாம் जीऊंगा। சரியா ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு எஸ் லார்ட் ஐ அம் ரெடி அப்படி சொல்ற வரைக்கும் நான் வாழ்ந்து வாழ முடியும். என் ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லுகிறது. तो मैं कह सकता हूँ कि मेरी सारी सेवा खत्म होकर, परमेश्वर की इच्छा पूरी होकर, जब मैं तृप्त हो जाता हूँ, तब मैं कहूँगा हाँ प्रभु आप मुझे ले सकते என் हो। அன்பானவர்களே, मेरे प्रिय அதை लोगों, நீயும் confess इस பண்ணு. बात को आप भी मान நீ के चलो। வியாதியை ஜெயிக்க முடியும். तुम भी बीमारी को जीत सकते हो। ஹalleluya. Hallelujah. 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. भजन संहिता 23वें अध्याय அந்த में कहा 4ஆம் गया வசனம் है, சொல்லுகிறது, चौथा पद, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், चाहे मैं घोर अंधेरे से भरी तराई में होकर चलूं। அது கன்ஃபெஷன். ये जो है अंगीकार the करना होता confession है। prayer. ये जो है अंगीकार करना நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. बहुत लोगों को समझते நிறைய பேர் இது வேற மாதிரி ஜெபம் பண்றாங்க. कुछ लोग अलग से இந்த प्रार्थना வசனத்தை करते வைத்துக்கொண்டு हैं। ये वचन को रख ஆண்டவரே के, என்ன காப்பாத்தும், परमेश्वर मुझे बचाना, நோ नहीं, அப்படி செய்ய சொல்லல, ऐसे नहीं करने के लिए கன்ஃபஸ் பண்ண कहते हैं। इस சொல்லுகிறார். बात को अंगीकार करना। அங்கே தாவீது சொல்லுகிறான், या इस दाऊद क्या कहता மரண है, இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं, பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். बुराई से नहीं डरूंगा। எவ்வளவு அழகா கன்ஃபஸ் பண்றான் பாருங்க. तो मैं
इस बात को देखिए कितनी अच्छी ஒருவேளை तरह से अंगीकार करता है। கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களா இப்ப மரண இருளில் இருக்கிறீர்களா? अगर आप कोरोना के द्वारा आप तेज पहुंचाए गए हो, हानि आपको पहुंची है, இத கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. इस बात को अंगीकार करना, நீங்கள் வெளியே வர முடியும். आप बाहर आ सकते हो। சரித்திரத்துல நான் படிச்சேன், इतिहास में मैंने पढ़ा, ஒரு சர்ச் ஹிஸ்டரியில படிச்சேன், एक चर्च हिस्ट्री में ஒரு குறிப்பிட்ட சபையில கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வசனத்தை அவர்கள் கன்ஃபர்ஸ் பண்ணி விசுவாசத்துல கேன்சர் நோயிலிருந்து முழுவதும் சுகமாகினதை ஒரு சாட்சியை நான் படிச்சேன். तो एक कलीसिया के जो सदस्य जो हैं, जो कैंसर की बीमारी से पीड़ित थे, वे इस वचन को पढ़ के हर रोज कहते थे, मानते थे, मुंह से उसे अंगीकार करते थे। सब लोग थोड़े दिनों में मुक्त हो गए। தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், परमेश्वर आप मेरे साथ நீ இத हो। கன்ஃபர்ஸ் பண்ணணும். तो इस बात நிறைய பேர் நெகட்டிவா கன்ஃபர்ஸ் பண்றாங்க, जो है इसे गलत तरीके से ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, परमेश्वर मेरे साथ है या என்ன नहीं, இப்படி விட்டுட்டாரே, परमेश्वर ने ऐसे छोड़ दिया। இது வந்து அவிசுவாசத்தினால் நெகட்டிவ் கன்ஃபெஷனால் வருகிறது। ये जो है अविश्वास के कारण, बुरी सोच की वजह से நிறைய பேர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு, बहुत लोग आंसू बहाकर प्रार्थना करते हैं, ஜெபம் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு प्रार्थना करने के बाद நெகட்டிவா கன்ஃபெஸ் பண்றாங்க, वे गलत बातों को और हमेशा जो है नेगेटिव बातों को कहते हैं। நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணாத, नेगेटिव बातों को मत कहना, பாசிட்டிவா பேசு। हमेशा पॉजिटिव कहना। அது உலக டர்ம்ல அது வேற, ये दुनिया के रीति में अलग है, बिब्लिकल टर्म्ல அது வேற, और बाइबल की तरफ से जब हम देखते हैं तो अलग நீ होता है। बिब्लिकल टर्म्ல பாசிட்டிவா பேசு। तो आपको बाइबल के रीति से पॉजिटिव பாருங்க, அவர் சொல்றார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்। तो परमेश्वर कहते हैं कि तुम्हारा जो लाठी और मुझे जो है, मुझे सहलाती है, और सोते जो मुझे सहलाता है, शांति मिलती है उससे। ஆறாம் வசனம் சொல்றார், ஆறாம் வசனத்தை எப்படி கன்ஃபெஸ் பண்றார், परमेश्वर कैसे ஜீவன் உள்ள நாளெல்லாம், ஜீவன் உள்ள நாளெல்லாம் मेरे जीवन भर கிருபையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்। பாத்தீங்களா, निश्चय भलाई और करुणा मेरे साथ साथ ஒவ்வொரு बनी रहेगी। நாள் இப்படி கன்ஃபஸ் பண்ணணும்। तो हर रोज हमें இந்த நாள்ல நன்மையும் கிருபையும் மட்டும்தான் என்னை பின்தொடரும்। इस दिन में केवल भलाई और जो करुणा है मेरे साथ साथ चलेगी। கன்ஃபஸ் பண்ண மாட்டேங்கற, इस बात को तुम कन्फेस नहीं இந்த करते। நாள்ல என்ன நடக்க போதோ, ये क्या होने वाला है, நீ நெகட்டிவா கன்ஃபஸ் பண்ற, तुम गलत बातों को कहते ஆனா हो, உன் ஜெபம் வேற மாதிரி இருக்குது। तुम्हारी प्रार्थना अलग है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இப்படி கன்ஃபஸ் பண்ண, इस तरह से कन्फेस करने के நாள்ல लिए கன்ஃபஸ் பண்ண, तो कन्फेस करेंगे, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், परमेश्वर मेरे चरवाहा है, நான் தாழ்ச்சி அடையேன், मैं कभी मुझे कोई I घटी got ना the life of God in me, मेरे अंदर परमेश्वर की जो जीवन है, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் இருக்கிறது, मसीह का जीवन मेरे अंदर நான் है, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன், मैं जीवन को पाऊंगा, வாதையின் கூடாரத்தை அணுக முடியாது, कोई भी बीमारी मेरे तंबू के नजदीक नहीं பொல்லாப்பு आएगी, எனக்கு நேரிடாது, कोई भी बुरी कार्य नहीं பிசாசு आएगा, குறித்த பயமா, शैतान के प्रति डर, கன்ஃபஸ் பண்ணு, अपने मुंह को खोल के कन्फेस करना, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார், शत्रु के हर एक कार्य को, जाल को जीतने के अधिकार को परमेश्वर ने ஒன்று दिया என்னை है। சேதப்படுத்த कोई முடியாது, भी चीज मुझे हानि नहीं ஒரு पहुंचाएगी, பிசாசு என்னை சேதப்படுத்த कोई भी முடியாது, शैतान मुझे हानि नहीं நீ पहुंचा கன்ஃபஸ் सकता है। பண்ணிட்டே இருக்கணும், हमें कन्फेस करते கன்ஃபஸ் रहना பண்ணிட்டே है, இருக்கணும், कन्फेस करते रहना है, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் चाहे बाहर की तरह शैतान என் आए, சார்பில் கொடியேற்றுவார் பரிசுத்த ஆவியானவர்। मेरे झंडे को लहराएंगे। 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, तो यहाँ पर लिखा गया है, உலகத்தில் இருப்பவனை जो காட்டிலும் दुनिया में है எனக்குள் இருக்கிறவர் उससे अधिक मेरे अंदर जो है वो महान है। நீ தேவையோடு இருந்தால், अगर जरूरत के நான் साथ हो, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், परमेश्वर मेरे நான் चरवाहा தாழ்ச்சி है, அடைய மாட்டேன், मुझे कोई I घटी ना shall not होगी, want, मुझे कोई घटी I ना shall not होगी, want, मुझे कोई घटी ना because the होगी, Lord is my क्योंकि shepherd, परमेश्वर मेरे the चरवाहा Lord है, is my shepherd, परमेश्वर मेरी the Lord is चरवाहा my है, helper, परमेश्वर मेरी the Lord is my मददगार है, refuge, परमेश्वर मेरी सहायक the है, Lord is my trust, परमेश्वर मेरे जो भरोसे के स्थान है, the Lord is my fortress, परमेश्वर मेरे गढ़ है, the Lord is my shield, परमेश्वर मेरी जो ढाल இதெல்லாம் है। தாவீது கன்ஃபஸ் பண்றான் பாருங்க, बातों को दाऊद அவனுடைய confess करता है। lot of time his prayer is only positive and faithful confession only, उसकी सारी जो प्रार्थना है हमेशा पॉजिटिव बातें जो है परमेश्वर के प्रति वो मान के चलता है, கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கணும், हमेशा कन्फेस करना, அப்பதான் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எழும்பும், तब तुम्हारे अंदर विश्वास बढ़ेगा, அப்ப நீ ஜெபிக்கிறதெல்லாம் जब तुम प्रार्थना பயங்கரமா அற்புதத்தை तो கொண்டு भयंकर வரான், रूप से चमत्कार को ஓ लाएंगे, எல்லாவற்றின் மேல உனக்கு ஒரு ஜெயம் सब உண்டாகும், चीज के ऊपर परमेश्वर जीत को நீ लाएंगे, ஃபைனான்சியல் ஆளுகை செய்கிறவனா, तुम जो है फाइनेंस में जीतोगे और अधिकार करोगे, you are not a victim, you are a victor, तुम जो है जो शिकार नहीं बल्कि तुम जीतने वाले हो, you cannot be defeated, तुम कभी भी हारोगे नहीं you हैं, cannot be put into shame, आप कभी भी नीचे नहीं जा the सकते, Lord is with you, परमेश्वर तुम्हारे साथ the Lord है, is with me, परमेश्वर मेरे I साथ am है, inside Jesus, मैं प्रभु के अंदर கொலோசியர் 1:17 1:17 1 कोरिन्थियों 2
1:17 கிறிஸ்து எனக்குள் இருப்பதே அது 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 நம்பிக்கை. मेरे अंदर मसीह है, ये मेरा भरोसा है. Christ in me is the hope of glory. मेरे अंदर जो परमेश्वर है वह जीवन जो आशा है मेरे. எனக்குள் இயேசு இருக்கிறார். तो मेरे अंदर यीशु நான் है. புது சிருஷ்டி. मैं नया हूँ. நான் அசைக்கப்பட முடியாது. कभी हलूंगा நான் हिलूंगा தோற்று போக नहीं. முடியாது. मैं कभी हारूंगा நான் नहीं. நான் ஐஸ்வர்யவான். मैं जो है धनी हूँ. Because அவர் எனக்காக அவர் தரித்திரத்தை क्योंकि ஏற்றுக்கொண்டார். परमेश्वर ने मेरे लिए कंगालपन को I सह cannot लिया. be cursed by anybody. मैं किसी के द्वारा शापित नहीं हो Because सकता. I bless क्योंकि everyone. मैं सभी लोगों को आशीष I am करता a हूँ. blessing to this मैं world. इस दुनिया के लिए I आशीष am a देने light वाला to this हूँ. world. मैं दुनिया के लिए रोशनी I am a salt to this मैं world. दुनिया के लिए नमक हूँ. அப்படி கன்ஃபஸ் ऐसे பண்ணணும். हम कन्फेस கன்ஃபஸ் करेंगे. பண்ண பண்ண जैसे कन्फेस ஓ करेंगे உன்னுடைய ஜெபம் तुम्हारी प्रार्थना பவரா மாறும். वह पावर बदल பவரா जाएगा. மாறும். पावर के तौर में பவரா बदल மாறும். पावर के तौर में बदल இப்போ जाएगा. கன்ஃபஸ் பண்ணிட்டே अभी हम இருக்கிறேன். confess कर இப்போ रहे हैं. கன்ஃபஸ் பண்ணிட்டே हम இருக்கிறேன். confess कर रहे The Lord हैं. is my shepherd. परमेश्वर मेरे I चरवाहे shall हैं. not मैं want. कभी भी नहीं डरूंगा. I shall not मैं want. कभी भी नहीं I डरूंगा. shall not मैं want. कभी भी नहीं ஓ डरूंगा. அவர் என்னை मुझे कोई நித்தியம் गति ना வரைக்கும் होगी. சேர்த்து விடுவார். परमेश्वर मुझे अनंत काल I got अनंत the तक life of God पहुंचाएंगे. in me. मैं मेरे अंदर मेरे जीवन है I have परमेश्वर the Holy का. Spirit in me. मेरे अंदर पवित्र I आत्मा have the है. power of God within me. मेरे अंदर पवित्र आत्मा की शक्ति Nothing है. can shake me. मुझे कोई भी चीज हिला Nothing can नहीं सकती. defeat me. कोई भी कार्य मुझे हिला Nothing नहीं can सकता. overcome me. कोई भी कार्य मेरे The ऊपर हावी नहीं हो holiness, सकता. the holiness is in me. मेरे अंदर पवित्रता है. Because the blood of Jesus is in me. मेरे अंदर पवित्र लहू है. The blood of Jesus running inside me. परमेश्वर का लहू मेरे अंदर बह रहा है. So sin cannot तो overcome me. कभी पाप मेरे ऊपर हावी नहीं Satan होगा. cannot overcome me. शैतान मेरे ऊपर हावी नहीं हो सकता. I have the life of God in मैं me. प्रभु की जीवन को I पाया. have the life of God मैं in प्रभु me. की जीवन को पाया. Oh, wonderful Jesus. मेरे प्रभु. I thank you, Jesus. परमेश्वर मैं I तुम्हारा धन्यवाद praise your करता holy हूँ. name. मैं तुम्हारे नाम की Oh, बड़ाई you करता are a हूँ. majestic आप जो God. है Oh, you are a महान हो. sovereign God. आप जो है अधिकार Oh, you करने are a वाले हो. powerful आप जो God. है शक्तिशाली I हो. have you in me. मैं आपको धरे हुए हूँ. I'm आपको मेरे लिए हूँ. I'm like you, Jesus. मैं आपको चाहता हूँ. My spirit and your spirit are joined together. आपकी आत्मा मेरी आत्मा मिल चुकी है, जुड़ We चुकी है. became one. हम एक हुए We हैं. will rule over this church. हम इस पृथ्वी पर अधिकार With करेंगे. you, I can rule over everything. तो आपको रख के मैं हर चीज के ऊपर अधिकार Thank करूंगा. you, Jesus. धन्यवाद यीशु. Thank you, धन्यवाद Jesus. यीशु. Thank you, धन्यवाद Jesus. यीशु. In Jesus' name. यीशु के नाम में. In Jesus' यीशु के name. नाम में. In Jesus' यीशु के name. नाम में. Thank you, Lord. धन्यवाद प्रभु. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இப்படிச்சா इस तरह से இன்னும் நிறைய बहुत கன்ஃபெஷனுக்கு सारे பிரேயரை குறித்து நான் confession prayer के बारे में வருகிற நாட்களிலே आने वाले दिनों में நிறைய சொல்லி हम தருகிறேன். आपको सिखाएंगे. It's a powerful ये prayer. जो अलग एक प्रार्थना है. இந்த பிரேயர் நீங்க பண்ணி इस பாருங்க. प्रार्थना को करके देखना. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே आज मेरी இந்த जिंदगी में பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை एक கொண்டு बहुत बड़ी வந்திருக்குது. बदलावट को लाई है. அது உங்கள் वो வாழ்க்கையில आपके जीवन में கொண்டு வரும். लाएगी. கர்த்தருடைய ஆசீர்வாதம். परमेश्वर तुम्हें आशीष करेंगे. ஆமென். आमेन. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் இந்த மாதத்திலும் நம்மை மே மாதத்தை காணும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு கோடா கோடி நன்றிகளை செலுத்துவோம். तो इस वक्त में भी परमेश्वर ने मई महीने की इस मई महीने को देखने के लिए परमेश्वर ने अनुग्रह दिखाया है. इसको धन्यवाद, इसके लिए धन्यवाद करेंगे. உலகத்தில் எவ்வளவோ ஆபத்து, இழப்பு, உயிரிழப்பு வந்தாலும் நம்மளை குடும்பமாய், சபையாய், ஏரியாவை, நம்ம தேசத்தை பாதுகாத்து வருகிறாரே, அதற்கு நாம் நன்றி तो சொல்ல வேண்டும். परमेश्वर ने दुनिया में महारोग है, बहुत लोग मर रहे हैं, जो नौकरी छूट रही है, इन सब के बीच में परमेश्वर हमें सुरक्षित रख रहे हैं. हर समय को हमें मददगार बनकर रह रहे हैं. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. तो इस वजह से लिखा गया है कि मैं नाश नहीं हुआ हूँ और नंगा नहीं हुआ हूँ, परमेश्वर के अनुग्रह के அவர் कारण है. கிருபைக்காக நன்றி சொல்ல परमेश्वर வேண்டாம். की कृपा के लिए हम धन्यवाद இந்த करेंगे. மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் इस महीने का जो वादे का वचन जो है, ஏசாயா 66 அதிகாரம் आयशाया 66 में 13 வசனம். 13 वचन. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். और जिस प्रकार माता अपने पुत्र को शांति देती है, वैसे ही मैं तुम्हें शांति दूंगा
और तुमको यरूशलेम में शांति मिलेगी। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। ஆண்டவருடைய வசனம் நமக்கு வருகிறது परमेश्वर का वचन हमारे पास आता है வேதனையோடு दुख के साथ, கண்ணீரோடு आंसू के साथ। ஆண்டவரே என் வாழ்க்கை என்ன முடியுமோ எப்படி நடக்குமோ मेरी जिंदगी में जिंदगी का अंत कैसे होगा, कैसे ये सारी चीजें घटेगी, இந்த பிரச்சனை எப்போ மாறும் अब ये மாறும் மாறாதா ये परेशानी जो है क्या बदलेगा नहीं बदलेगा। வியாதியோடு बीमारी के साथ, போராட்டத்தோடு संघर्षों के साथ, குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருக்க நமக்கு தான் ஆண்டவர் मन சொல்லுகிறார் में उलझन के साथ जो हम देख रहे हैं, हमें देखकर परमेश्वर कहते हैं ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல உன்னை நான் जिस தேற்றுவேன் प्रकार माता अपने पुत्र को शांति देती है, उसी प्रकार मैं तुम्हें शांति दूंगा। நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் और तुम जो है यरूशलेम में शांति को पाओगे। எருசலேம் என்றால் என்ன यरूशलेम यानी क्या? தேவனுடைய வீடு परमेश्वर का घर है, சபை कलीसिया जो है, அவர் இருக்கிற இடம் परमेश्वर जहाँ रहते हैं। நீங்கள் எருசலேமிலே और தேற்றப்படுவீர்கள் लिखा गया है कि तुम यरूशलेम में शांति को पाओगे। இந்த வார்த்தையை சொல்லுகிற ஆண்டவர் கர்த்தர் யார் என்பதை நாம் அறிய इस வேண்டும் शब्द को कहने वाले परमेश्वर यहोवा कौन है, इस बात को समझना है। அதைத்தான் ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது उसी अध्याय के पहले अध्याय में लिखा, पहला वचन में लिखा गया அதை है, சொன்ன கர்த்தர் ஆண்டவர் யார் इस शब्द को किसने कहा है, किस यहोवा ने कहा है। ஒன்னாம் வசனம் சொல்லுகிறது पहला वचन हमसे कहता கர்த்தர் है, சொல்லுகிறது என்னவென்றால் यहोवा यो कहता है, வானம் எனக்கு சிங்காசனம் आकाश मेरा सिंहासन பூமி எனக்கு பாதப்படி और पृथ्वी मेरे चरणों की चौकी है। நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது तुम मेरे लिए कैसे भवन बनाओगे நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது और मेरा विश्राम का कौन सा स्थान होगा। நல்ல கவனிங்க ध्यान से सुनो, நம்முடைய ஆண்டவர் யார் हमारे परमेश्वर कौन है। வானம் அவருக்கு சிங்காசனம் आकाश मेरा सिंहासन है करके कहते பூமி हैं, அவருக்கு और பாதப்படி उनके लिए चरणों की चौकी पृथ्वी है। அப்படின்னா நினைச்சு பாருங்க तब सोच के देखना, உலகத்திலே ஹையஸ்ட் டாலஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு போட்டு பார்த்தா அவனோட ஹைட் எவ்வளவு தெரியுமா அது अगर दुनिया में सबसे ऊंचा लंबाई के साथ कोई इंसान हो तो उसकी लंबाई की नाप कितनी है पता 8 है? feet 11 inch 2009 சரி இப்போ 9 ஃபீட்டுக்கே இருப்பான் 9 அடிக்கு 2019 में 8 फुट 11 इंच का बंदा है, लेकिन उसे छोड़ दीजिए 9 फुट भी रख लीजिए। அந்த 9 ஃபீட்டுக்கு இருக்கணும்னா பார்க்கணும் உலகத்திலேயே பெரிய மனுஷன் தான் 9 फीट का जो உயரமான बंदा है वो दुनिया के सबसे बड़ा लंबे इंसान में आता है। வசனம் சொல்லுகிறது वचन हमसे कहता है, நம்முடைய ஆண்டவர் யார் हमारे परमेश्वर कौन है? அவர் சிங்காசனம் வானத்தில் இருக்குமா அவர் கால் வந்து பூமியில இருக்குமா उसकी हमारे परमेश्वर की सिंहासन जो है आकाश में है और उसके पैर जो हैं पृथ्वी में रखी जाती है। அப்ப அவருக்கு ஆலயம் கட்ட முடியுமா क्या हम उसके लिए भवन बांध सकते हैं? எப்படி बांध கட்டுறது सकेंगे? किसको रख के बांधेंगे? அவர் உட்கார்ந்தா அதுக்கு மேல கதவு வச்சுதான் அவர் நுழையிற கட்டணும் तो परमेश्वर बैठे हैं तो उनकी ऊंचाई के ऊपर जो हम दरवाजा रखेंगे, द्वार बनाएंगे, उसके अंदर से परमेश्वर அவர் அவ்வளவு பெரியவருக்கு ஆலயம் கட்ட முடியுமா इतने बड़े महान परमेश्वर के लिए क्या हम भवन बांध सकते அவர் हैं? தங்கி இருக்க ஸ்தலம் எப்படிப்பட்டது परमेश्वर जिस जगह में रहते हैं उनका विश्राम का स्थल किस तरह से है? அப்ப நம்முடைய ஆண்டவர் तब हमारे परमेश्वर जो हैं எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிகிறோம் कितने बड़े परमेश्वर, महान परमेश्वर है, इस बात को समझते हैं। அதனாலதான் 1 யோவான்ல சொல்லுது உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் என்னுள் இருக்கிறவர் इस பெரியவர் वजह से एक यूहन्ना में कहा गया है कि दुनिया में जो है उससे अधिक मेरे अंदर जो मौजूद है महान है। அந்த பெரியவர் தான் वह சொல்லுகிறார் महान व्यक्ति जो है हमने देखकर कहते हैं, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல உன்னை நான் जिस தேற்றுவேன் प्रकार से एक माता अपने पुत्र को शांति देती है, उसी प्रकार मैं तुझे शांति இவ்வளவு दूंगा। வல்லமை உடையவர் कितने सामर्थ्यमय இவ்வளவு परमेश्वर, மகத்துவமான தேவன் इतने महान परमेश्वर, இத்தனை பெரியவர் इतने जो बड़े जो हैं தன்னுடைய வல்லமை எல்லாம் அடக்கி கொண்டு अपनी सारी शक्तियों को अपने अंदर उसे दबा के रखकर
நமக்காக இந்த பூலோகத்துக்கு வந்து हमारे लिए इस पृथ्वी में आए நமக்காக தம் ஜீவனை और தந்தார். अपने जीवन को परमेश्वर ने दे दिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எவ்வளவு அன்புள்ள तब தேவன். कितने प्रेमी परमेश्वर है। இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, दूसरा पद हमसे कहता है, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். तो यहोवा की यह वाणी है कि ये सब वस्तुएं मेरी ही हाथ की बनाई हैं। ஆண்டவர் நான் பார்க்கிற மலைகள், हम जिस पर्वतों को देखते हैं, जितने बड़े बड़े पर्वत देखते हैं, பள்ளத்தாக்கு, ஏரி, குளங்க, வாட்டர் ஃபால்ஸ், எவ்வளவு அழகான பூக்கள், மரங்கள் எல்லாம் இதெல்லாம் யார் படைச்சது? तो इस तरह के पेड़ पौधे, सुंदर फूल, झरने जो हैं, खाई जो है, इस तरह के हर बहुत सुंदर जो जगहों को परमेश्वर किसने बनाया है। ஒரு சின்ன செடியை வளர்க்குறதுக்குள்ளேயே சில சமயம் காஞ்சு போயிடுது, பட்டு போயிடுது, தண்ணி ஊற்றலாம். அதை வளர்க்குறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. तो कुछ समय में एक छोटे से पौधे को घर लाते हैं, उसे बढ़ाने की कोशिश में करते हैं, लेकिन कभी कभार पानी नहीं डाल पाते तो सूख जाता है, उसे सही से खाद नहीं डाल पाते तो सूख जाता है, उसे बढ़ाने में हमारी जान चली जाती है। மலைகளை பாருங்க, देखिए पर्वतों को அவ்வளோ देखिए, உயரம் வரைக்கும் மரம் நிற்குது. इतनी ऊंची ऊंची लंबाई में वो खड़ा है। இதையெல்லாம் யார் इन படைத்தது? सब की रचना किसने की ஆண்டவர் है? சொல்லுகிறார், என் परमेश्वर கரம் कहते हैं, இவைகளை मेरा हाथ சிருஷ்டித்தது. ने इसकी रचना की है। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம், அவர் எப்படி உலகத்தை சிருஷ்டித்தார், மனுஷனை तो சிருஷ்டித்தார். इस वजह से हम उत्पत्ति के पहले अध्याय में देख सकते हैं किस प्रकार से परमेश्वर ने हमारी रचना की और दुनिया को परमेश्वर ने हकीकत में कैसे लाया। அதை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசித்தா தெரியும் ஆண்டவர் எப்படி உலகத்தை तो சிருஷ்டித்தார். अपने घर में जब आप बैठे रहेंगे तो आप जो हैं आप पढ़ सकते हैं परमेश्वर ने किस तरह से दुनिया को बनाया। இவ்வளவும் படைத்த தேவன் इन सब बातों को बनाने वाले हमारे என்ன परमेश्वर சொல்லுகிறார்? हमसे क्या कहते हैं। 1ஆம் 62:2 சொல்றார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். तो ऐशाया के 62:2 में कहा गया है, इस तरह से लिखा गया है, जो कोई भी परमेश्वर से डरता है और परमेश्वर के शब्द के लिए करता है, उसकी प्रार्थना को मैं सुनता हूँ, उसकी ओर मेरी आंखें हैं। வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். जो वचन से डरता है। ஆண்டவருடைய கண்கள் பூமி என்றும் சுற்றி உலாவி परमेश्वर வருகிறது. की आंखें जो हैं पृथ्वी भर में जा रही है, घूम फिरती है। ஆனா சில பேரை மட்டும் அப்படியே நோக்கி तो பார்க்கிறார். कुछ लोगों को सिर्फ परमेश्वर गौर से देखते हैं। அது உங்களுக்கு புரியுதா? ये बात समझ में आ रही है நம்ம आपको? ட்ரெயின் பஸ்ஸில் போறப்ப அப்படியே ஃப்ராக் பார்த்துக்கிட்டே போவோம். तो कुछ வேடிக்கை. समय में जब हम ट्रेन में रवाना होकर जाते हैं या सफ़र करते हैं तो हम बाजू के जो भी सीनरीज है उसको देखते ஆனா हैं। சில இடம் வரும்போது लेकिन कुछ पर्टिकुलर जगह जब आती है அதை அப்படியே பார்த்துக்கிட்டே तो இருப்போம். हम उसे घूर घूर कर देखते हैं। ஏன்? क्यों देखते அந்த हैं? இடம் அழகா क्योंकि இருக்கும். वह जगह सुंदर होगा, அந்த இடம் நம்ம மனதை கவரும். वह जगह जो है हमारे मन को आकर्षित करता है। அதையே நான் பார்த்துக்கிட்டே उसी இருப்போம். बात को हम देख रहे हैं। அதே மாதிரி उसी तरह ही ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார்? परमेश्वर किन को देखते हैं? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி जो பார்ப்பேன். मेरे वचन को लेकर भय मानता है, जो डरता है, उसकी ओर मैं देखता हूँ। ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். परमेश्वर तुम्हें देख रहे हैं। அவருடைய வசனத்துக்கு उसके वचन நடுங்குகிற ஒரு கூட்டத்தை का भय मानने वाले एक झुंड को அவர் நோக்கி பார்க்கிறார். परमेश्वर देख रहे हैं। அப்படி இருந்த ஏன் உலகத்தில் இந்த மாதிரி போராட்டங்க, உலகமே லாக்டவுன்ல இருக்கு. तो ये ऐसा है तो दुनिया भर में ऐसे संघर्ष हैं, कष्ट हैं और पूरी दुनिया लॉकडाउन में। எல்லா சர்ச், ஆலயம், மந்திரம் எல்லாம் மூடி तो இருக்காங்க. सभी प्रकार के जो आराधनालय है, चर्च रहे, मॉस्क रहे या मस्जिद रहे या फिर मंदिर रहे, सब कुछ बंद है। ஆண்டவருக்கு இதையெல்லாம் நீக்கி போடுவது லேசான காரியம். ये सब चीजों को परमेश्वर आसानी से हटा सकते हैं। அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்குமா. परमेश्वर के लिए एक परमेश्वर की दृष्टि में एक दिन 1000 दिनों के समानता में है, 1000 दिन एक दिन की समानता में है। பிறகு ஏன் இதை तो அனுமதிக்கிறார்? परमेश्वर क्यों इसकी अनुमति देते हैं? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, तीसरा पद हमसे कहता है, மாட்டை வெட்டுகிறவன் மனுஷரை கொல்லுகிறவனாகவும் ஆட்டை
பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது. तो ऐसे लोग हैं जो मेरे सामने ही बीमारियों की बलि बारियों की बलि चढ़ाकर और ईंटों पर धूप जलाकर और मुझे लगातार क्रोध दिलाते हैं. இதில் ஆண்டவர் तो சொல்லுகிறார், इसमें परमेश्वर कहते हैं மாட்டை வெட்டுறான், एक जो है भैंस को काटता है அதே மாதிரி மனுஷனையும் और கொலை इसी பண்ணுறான். तरह आदमी का भी हत्या कर देता है. ஆட்டை பலியிடுறான், वे जो है मेमन को बलि चढ़ाते हैं நாயை கழுத்து இருக்கிறான். और कुत्तों का काटते गर्दन காணிக்கையை काटते हैं. எனக்கு படைக்கிறான், वो दान देता है मुझे பன்றி ரத்தத்தையும் படைக்கிறான். और उसी समान सुअर के उस खून को भी मुझे தூபம் चढ़ाता है. காட்டுகிறான். ஒரு சர்ச்சில் எனக்கு வந்து அல்லேலூயா நல்ல ஸ்தோத்திர பலி எல்லாம் चर्च செலுத்துகிறான். में आकर मेरे पास आके हालेलुया करके धन्यवाद कहता है அப்புறம் விக்கிரகத்தையும் ஸ்தோத்திரிக்கிறவனா இருக்கிறான். और मूर्तियों का भी धन्यवाद करने वाला है. இவர்கள் தங்கள் வழியிலேயே वे தெரிந்து अपने கொள்கிறார். मार्ग को चुन लेते हैं. இவர்களுடைய ஆத்துமா அருவருப்புகளின் மேல் விருப்பமா இருக்கிறது. इनकी आत्माएं जो है जो घृणित हैं उन वस्तुओं पर तरसती है. அப்படின்னா என்ன तो அர்த்தம்? इसका मतलब क्या है? ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களின் மேல் பிரியமா இருக்கிற ஒரு கூட்டம். परमेश्वर जिन चीज़ों से नफरत करते हैं, जिन चीज़ों से घृणित हैं, उन चीज़ों पे जो है जो करने वाले जो हैं, இதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். इन सब बातों को परमेश्वर देख ही रहे हैं. அப்ப என்ன செய்கிறார்? तब क्या करते हैं? 4ஆம் வசனம் சொல்லுது, चौथा पद कहता है நான் கூப்பிட்டும் மறு உத்தரவன் கொடுக்கிறவன் இல்லை, तो நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகிலை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். तो इस तरह से परमेश्वर कहते हैं कि जो कहते हैं कि हट जा और मेरे निकट मत आ, क्योंकि मैं तुझसे पवित्र हूँ, और इस तरह से बहुत सारी चीज़ों को यहाँ पर कहते हैं. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? तो यहाँ पर परमेश्वर क्या कहते हैं? நான் மேலே ஏறினாலும் பூமி கீழே போனாலும் பாதாளத்து படுக்கை போட்டாலும் அங்கேயே அவ கரம் என்னை பிடிக்கணும் வசனம். तो यहाँ पर वचन में लिखा गया है, दास कहता है कि मैं चाहे आकाश में चले जाऊँ, पृथ्वी में रहूँ, पाताल में बिस्तर को बिताऊँ, परमेश्वर की आंखें, परमेश्वर का हाथ मेरे पास அப்ப நம்ம पहुँचता है. என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், எப்படி நடக்கிறோம்னு ஆண்டவருக்கு நம்ம பார்த்து கொண்டே तो हम இருக்கிறார். क्या कर रहे हैं, किस तरह से हम अपनी जिंदगी को बिताते हैं, हर चीज को परमेश्वर गौर से देख रहे हैं. தெரிந்து தெரியாம தப்பு பண்றோம். हम जानकर या अनजानी में गलत करते அப்ப हैं. ஆண்டவர் என்ன செய்கிறார்? तो परमेश्वर क्या करते हैं? அவர் கூப்பிடுகிறார். परमेश्वर हमें बुलाते என்ன हैं. சொன்ன, இதை क्या बुलाते செய்யாத, हैं? इसे करना, இது इसे मत करना. அப்படி சொல்றாரு. परमेश्वर सिखाते हैं. அதையும் கேட்கறதில்ல. उसी बात को ही उस बात को भी नहीं அடுத்து நான் सुनते. பேசுகிறேன்னு சொல்றாரு. और कहते हैं कि परमेश्वर बोल रहे हैं, அதையும் கேட்கறதில்ல. उसे भी नहीं सुनते. எப்படி பேசுறார்? कैसे बोलते हैं? வசனத்தின் மூலமாய் நம்மோடு परमेश्वर अपने वचन பேசுவார். के द्वारा हमसे बात करते हैं. ஊழியக்காரங்கள் மூலமா நம்மோடு परमेश्वर பேசுவார். अपने सेवकों के द्वारा रखकर बात करते हैं. எப்படியும் ஆண்டவர் பேசுவார். परमेश्वर कैसे भी बात कर அத सकते हैं. பேசினாலும் ஒரு கூட்டம் கேட்கிறது இல்லை. परमेश्वर चाहे हमसे बात करे, एक झुंड लोग इसे सुनते नहीं. அப்ப ஏன் ஆபத்து तो வருகிறது? क्यों संकट आता ஆண்டவர் है? சொல்றாரு, என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே இந்த ஜனம் செய்து मेरे दृष्टि के सामने ये लोगों ने बुरे चीजों को किया है. நான் விரும்பாததையே தெரிந்து கொள்கிறார்கள். जो मैं नहीं चाहता हूँ, जिनसे मैं घृणित हूँ, घृणित उन चीजों को करते हैं நானும் और चुनते அவருடைய हैं. ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகிலை அவர்கள் மேல் வளர்ப்பேன். और मैं उनकी संकट को चुनूंगा और उनके डर को उनके ऊपर सवार कर आने के लिए कहूंगा. இதை கேட்கிற அருமையான तो ஜனமே, इसे सुनने वाले मेरे प्रिय நம்முடைய ஆண்டவர் யார் हमारे என்பதை परमेश्वर அறிந்து கொள்ளுங்க. कौन है, इस बात को समझना. இயேசு யார்? यीशु मसीह कौन है? இந்த உலகத்தை படைத்தவர் யார்? यीशु मसीह दुनिया को बनाने वाला कौन நம்மை है? அழைத்தவர் யார்? हमें किसने बुलाया है? நம்மை தெரிந்து கொண்டவர் யார்? हमें किसने चुना
कहाँ है। இதெல்லாம் நமக்கு इन बातों தெரிஞ்சிருக்கணும். को हमें पहले जान लेना है। 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 1 தெசलोनिके के पुस्तक में 4वां अध्याय है। ஒன்ன நான் உங்களுக்கு சொல்லி தரேன் मैं பாருங்க. एक बात को कहना चाहूंगा, ரொம்ப விஷயம் இருக்கு. बहुत सारी चीजें ஆனா हैं, இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி तो தரேன். एक बात को मैं सिखाना நம்மை चाहूंगा। அழைத்தவர் யார்? हमें बुलाने वाला कौन है? எதற்கு நம்மை அவருடைய பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார்? परमेश्वर ने क्यों हमें अपने बच्चों के तौर में बुलाया है? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்ல அத்தனை பேரும் ஆண்டவருடைய பிள்ளை என்று வசனம் तो சொல்லுகிறது. वचन कहता है कि उसके नाम के ऊपर विश्वास रख के जो कोई भी उसे अंगीकार करते हुए चाहे कितने भी रहें वे उसके बच्चे माने जाते हैं। 1 பேதுரு एक पत्रस அதுல 1ஆம் அதிகாரத்திலே पहले சொல்லுகிறார். अध्याय में परमेश्वर कहते हैं, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 15वां वचन, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். पर जैसे तुम्हारा बुलाने वाला पवित्र है वैसे ही तुम अपनी सारे चाल चलनों में पवित्र बनो। 16ஆம் வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி क्योंकि இருக்கிறது. लिखा है कि पवित्र बनो क्योंकि मैं पवित्र हूँ। நம்ம எப்படி சூழ்நிலையில ஆண்டவரை தேடி வரோம்? तो हम कौन से परिस्थिति में परमेश्वर को ढूंढ के आते பாவம், हैं? சாபம், வியாதி, பில்லி, சூனியம், பிசாசு இந்த மாதிரி பலப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர்கிட்ட வந்து விடுதலை பெற்று तो हम வாழ்கிறோம். जो है बहुत सारे पाप श्राप मुक्त, बहुत सारे बीमारी से छुटकारा पाते हैं, बहुत सारे परिस्थितियों से मुक्ति पाते हैं परमेश्वर के पास आने के நாம் बाद। வருகிற போதே பரிசுத்தமா வர்றதில்ல. जब हम परमेश्वर के पास आते हैं तो हम पवित्रता के साथ नहीं आते। நாம் அசுத்த ஜனங்களா இருந்தோம். हम अशुद्ध व्यक्ति लोग थे, நம்ம ஆண்டவருக்கு தூரமா हम இருந்தோம். परमेश्वर से बहुत दूर थे, நம்ம ஆண்டவருக்கு துரோகியா हम இருந்த போதும் परमेश्वर के सामने धोखेबाज थे। அவர் इसके நம்மை बावजूद நேசித்தபடியினால் परमेश्वर ने हमसे बहुत प्रेम दिखाया है। इस நம்மை वजह से। எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். तो जिसको परमेश्वर ने चुना है, जिनको परमेश्वर ने पहले ही चुना है, उनको बुलाते हैं கிருபையினாலே और ரட்சிக்கப்பட்டிருக்க. उनके अनुग्रह के कारण उद्धार पाते हैं। ரட்சிப்பு उद्धार விலையேறப்பட்டது. जो है बहुमूल्य है। அப்ப சில சமயம் பாவத்தோடு நம்மளை அழைப்பார். कुछ समय में हम पाप के साथ यीशु के पास आते हैं तो उसी वक्त में परमेश्वर हमें இயேசுவை बुलाते हैं। குறித்து அறிந்து கொள்ளுங்க. यीशु मसीह के बारे में पहले समझना। அவர் பாவிகளை வெறுப்பதில்லை, परमेश्वर पापियों से नफरत नहीं करते। பாவத்தை வெறுக்கிறார். परमेश्वर उनके अंदर जो पाप है उससे नफरत करते हैं। பாவிகளை நேசிக்கிறார். परमेश्वर पापियों से प्रेम करते மனம் हैं। திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்த பரலோகத்து மிகுந்த சந்தோஷம் இருந்தது. जो मन फिरने वाले एक पापी के कारण स्वर्ग में बहुत बड़ा खुशी होता है, आनंद होता है। எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर चाहते हैं और इस वजह से बाट जोड़ रहे हैं, राहत धीरज के साथ है कि सभी लोग मन फिरे। 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, एक தெசलोनिके पुस्तक के 4 निबंध के 4 अध्याय के 3 पद कहता है, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. क्योंकि परमेश्वर की इच्छा यह है कि तुम पवित्र बनो, अर्थात पवित्र बनो। உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே கேட்பான். तुम पूछोगे कि परमेश्वर आप क्या चाहते हो, அதில் आपकी इच्छा ஒண்ணு, क्या है? तो उसमें पहली நீ बात பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே. तुम्हें पवित्र बनना है, ஏன்னா உன்னை அழைக்கிறவர் பரிசுத்த. तुम्हें जो बुलाने वाला है वो पवित्र है। அதனால தான் வசனம் சொல்லுது, तो इसलिए कहा गया है, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து, अर्थात व्यभिचार से बचे रहो। 4ஆம் வசனம் சொல்லுது, और 4 पद कहता है, தேவனை அறியாத அந்நாணிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் तुम में से हर एक पवित्र और आदर के साथ अपने अपने पात्र को प्रयत्न करना। 5ஆம் வசனம், 5वां पद, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாவும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, और यह काम अभिलाषा से नहीं परंतु अन्य जातियों के समानता में जो परमेश्वर को नहीं जानते हैं, அவனவன் சரீரத்தை பரிசுத்தமா நீதான் ஆளணும். हर एक शरीर को पवित्रता के साथ तुम्हें विराजमान करना है। அப்படின்னா அர்த்தம் तो என்ன? इसका मतलब क्या है? நீ சரீரத்தை ஆளணும். तो तुम्हें शरीर को जीतना है, சரீரம் ஒன்ன ஆளக்கூடாது. शरीर को तुम्हारे पर अधिकार नहीं करना அப்போ चाहिए। உன் சரீரம் உன் ஆளுகைக்குள் இருக்க तो வேண்டும். तुम्हारे शरीर को तुम्हारे अधिकार के अंदर आना चाहिए। 6ஆம் வசனம் சொல்லுது, 6वां पद कहता இந்த है, விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க
வேண்டாம். तो इस बात में कोई अपने भाई को न त्यागे और न उस पर दाव चलाए. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7वां पद कहता है, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல क्योंकि परमेश्वर ने हमें अशुद्ध होने के लिए नहीं, பரிசுத்தத்திற்கே परंतु அழைத்திருக்கிறார். पवित्र होने के लिए परमेश्वर ने बुलाया है. 8ஆம் வசனம் 8वां சொல்லுகிறது, पद हमसे कहता है, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் इसलिए जो तुच्छ जानता है மனுஷரை அல்ல वह मनुष्य को தமது नहीं பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை परंतु பண்ணுகிறார். पवित्र आत्मा को तुच्छ जानता है जो अपने पवित्र आत्मा को तुम्हें देते हैं. இதை கேட்கிற என் ஜனமே, मुझे सुनने वाली मेरी प्रजा, தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, ஆண்டவர் வழி இதுதான். परमेश्वर का मार्ग ये है. அந்நாணிகளை போல மோக இச்சைக்கு உட்படாதே. पर में अन्य जाति के समान तुम मोह माया में अभिलाषाओं के अंदर न जाना. என் ஆண்டவரை அறிந்த வாலிபனே, வாலிப பிள்ளையே, परमेश्वर को जानने वाले मेरी प्रिय जवान लड़की, இந்த விஷயத்தில் உன் சரீரத்தை நீ பரிசுத்தமாய் காக்க इस வேண்டாம். विषय में अपने शरीर को पवित्रता के साथ बचाए रखना है. தேவன் உன்னை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கென்றே வாழும்படியா உன்னை परमेश्वर ने तुम्हें அழைத்திருக்கிறார். अशुद्धता के लिए नहीं परंतु पवित्रता में जीवन को बिताने के लिए बुलाया है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் வழி இதுதான். परमेश्वर का मार्ग ये है. ஒன்னு நான் சொல்றது, இது ஆண்டர் வழியில ஒரு வழி தான் நான் अभी मैंने சொல்லியிருக்கேன். एक ही शब्द को तुम्हारे पास कहा है. ஆண்டர் வழிகள் கஷ்டமா இருந்தாலும் परमेश्वर के शब्द चाहे बहुत मुश्किल रहे, இந்த வழியில தான் நடக்கணும். इसी मार्ग में चलना है. இதை விட்டு விட்டு इसे छोड़कर அந்நாளிகளை போல விபச்சார வேசித்தனம் நமக்கு பிரியமா பாவத்திலே வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் என் ரட்சகர் என்று சொன்னால், अगर हम पाप में जीते हैं, व्यभिचार करते हैं, अपनी मर्जी के अनुसार जीते हैं और परमेश्वर ने मेरा उद्धार किया है, इस तरह से कहेंगे. அதனாலதான் ஏசாயா 66 சொல்றார், इसलिए आयशाया 66 में कहते हैं, இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து इन्होंने கொள்கிறார்கள். अपने मार्ग को चुन लिया है. அருவருப்புகளின் மேல் தான் விருப்பமா ये जो இருக்கிறார்கள். है घृणित जो बातें हैं इसको चाहते हैं. இதை கேட்கிற கூட்டமே, इसे में सुनने वाले मेरे लोग, பாவத்தின் प्रजा, சம்பளம் மரணம். पाप की मजदूरी मौत है. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். पाप जो आत्मा करती है मरेगी. பாவத்திலிருந்து விடுதலையாக पाप से छुटकारा पाना. உன் வழி உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் परमेश्वर சொல்லுகிறார். जो कहते हैं कि तुम्हारी जो सोच मेरे सोच नहीं, तुम्हारे मार्ग मेरे मार्ग नहीं. உன் வாழ்க்கையை अपनी ஆண்டவருக்கு जिंदगी ஒப்புக்கொடு. को परमेश्वर के पास दे. உன் வழியை अपने ஆண்டவருக்கு मार्ग को ஒப்புக்கொடு. परमेश्वर के पास உன் देना. வழிகளை பார்க்கிலும் நினைவுகளை பார்க்கிலும் அவர் வழிகளும் நினைவு மிகவும் तुम्हारी உயர்ந்தவைகள். सोच और तुम्हारे जो रास्ते हैं इससे अधिक, और उसकी परमेश्वर की जो मार्ग और परमेश्वर की जो कार्य है महान है. பிரசங்கியில சொல்றாரு, वो सबोपदेशक में परमेश्वर வாலிப कहते हैं, பிரயாயத்திலே अपनी जवानी की उम्र உன் में சிருஷ்டிகரை अपने நினை. सृजनहार को याद வாலிபன் தன் करना. வழியை எதினால் சுத்தம் जवान பண்ணுவான்? अपने मार्ग को किस तरह से सिद्ध करता है? வேத வசனத்தை परमेश्वर के இருதயத்தில் காத்து वचन கொள்கிறார். को अपने मन में जो सुरक्षित रखता है. அப்ப வசனம் வருது, वचन आता है அப்ப हमारे நம்ம पास, என்ன तो செய்யணும்? हम क्या करना है? ஒருவேளை பாவம் பண்ணிருக்கலாம், यदि आपने पाप किया है, ஐயோ அப்படியே என்னை अरे, வெறுத்துருவாரா क्या परमेश्वर விட்டுருவாரா? वैसे के वैसे नफरत कर देंगे, छोड़ இல்ல, देंगे? नहीं. ஆண்டவருடைய வசனம் परमेश्वर का சொல்லுகிறது. वचन हमसे कहता है, 1 யோவான்ல சொல்லுது, एक यूहन्ना में कहते हैं, ஃபர்ஸ்ட் நான் செய்யறது பாவம்னு உணர்வடையணும். पहले जो मैं कर रहा हूँ वो पाप है करके समझना है. நான் செய்யறதெல்லாம் கரெக்ட்னு நம்ம பேசிட்டோம்னா अगर मैं जो कर रहा हूँ वो सब करेक्ट है करके कहेंगे, நீ விடுதலை பெற तो हम முடியாது. छुटकारा नहीं पा सकते. தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். परमेश्वर जो दीन है, नम्र है, उनको परमेश्वर ஆண்டவரே अनुग्रह உம்முடைய देते हैं. வசனத்துக்கு விரோதமா நான் செஞ்சுட்டேன், तो तुम्हें कहना है कि हाँ प्रभु मैंने तुम्हारे वचन के विरुद्ध में कर दिया என்ன है, மன்னிங்கன்னு परमेश्वर சொல்லணும். आप मुझे क्षमा करना. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய जो மாட்டான். पापों को छिपाता है जिंदगी नहीं पाएगा. அறிக்கை பண்ணி விட்டு परंतु விடுகிறவனோ जो उसे இரக்கம் பெறுவான். मानकर छोड़ देता है वह अनुग्रह पाता है. பாவம் செய்கிறவன் பிசாசினால் पाप जो करता உண்டாகியிருக்கிறான். है वो शैतान की ओर से 1 யோவான் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, है. यूहन्ना 3 अध्याय इस तरह से அவரை कहता है, 6ஆம் வசனம் சொல்லுது, அவரில் छठवां पद, நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறதில்லை. जो कोई भी उसमें बना है वो उनमें से कोई भी उस पाप नहीं करता. பாவம் செய்கிறவன் எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் जो இல்லை. भी पाप करता है ना ही उसने परमेश्वर को देखा है ना ही उसको समझा है. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய परमेश्वर மாட்டான். के
द्वारा जो जन्म लेता है वो कभी पाप नहीं करता, ஏன்னா தேவனுடைய வசனம் क्योंकि அவனுக்குள் परमेश्वर का இருக்கிறது. वचन उसके अंदर है। ஹalleluya. हालेलुया। இதை கேட்கிற इसे ஜனமே, सुनने वाले मेरी लोग, அவர் வசனத்தை நீ उसके நம்பு, वचन के ऊपर तुम भरोसा வசனத்தை படி, उस वचन को पढ़ना, வசனத்தை சத்தியமாய் वचन को- சத்தியமாய் போதிக்கிற சபைகளுக்கு போய் சத்தியத்தை அறிந்து கொள். वचन को सत्य के रूप में कहने वाले, सच्चाई के रूप में कहने वाले कलीसियाओं के में जाना और वचन को सीखना। அப்பதான் ஆண்டவரை குறித்து तब அறிய परमेश्वर முடியும். के बारे में समझ पाओगे எந்த மாதிரி சபைகள், किस प्रकार की कलीसिया, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், परमेश्वर हमसे क्या कहते ஒரு हैं, சபைன்னா அங்க என்ன वहाँ पर एक நடக்கணும். कलीसिया ही नहीं है, तो क्या होना चाहिए। எசேக்கியேல் 44 एजेकियल அதிகாரம் 4 अध्याय 23 வசனம் சொல்லுகிறது, एजेकियल 44:23 कहता है, அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டு இல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனங்களுக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். तो जो घृणित है, जो घृणित नहीं है, जो अच्छा है, बुरा है, इन सब के बीच में अंतर को दिखाकर उनको उपदेश दे। இதுதான் ஆண்டவர் விரும்புகிற சபை. तो इस तरह से परमेश्वर कलीसिया को चाहते हैं। அப்ப இன்னொரு சபையில और சொல்றார், एक कलीसिया के बारे में कहते சில हैं, சபையிலே நான் கனவீனப்படுகிறேன். कुछ कलीसियाओं में मेरा निराधर किया जाता நம்ம है। சொல்வோம், ஆண்டவரே हम कहते உங்களை हैं, நான் கனந்தானம் பண்ண परमेश्वर, ஆராதிக்கிறோம், हमने तो तुम्हारी ஜெபிக்கிறோம், आराधना வார்த்தை कर रहे हैं, கேட்கிறோம், हम शब्द को எப்படிப்பா सुनते உங்களை हैं, கனவீனம் பண்ண कैसे முடியும்? पिता हम तुम्हारा निराधर करते हैं। எசேக்கியேல் 22 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, एजेकियल के 22 में 26 कहता है, அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துகளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பிக்காமலும் இருந்து என் ஓய்வு நாள்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீன பண்ணப்படுகிறேன். तो याजक ने मेरी व्यवस्था का अर्थ खींच कर लगाया है और मेरे पवित्र वस्तु को अपवित्र किया है और अपने पवित्र और अपवित्र का तुच्छ कुछ भेद नहीं माना और न औरों के शुद्ध और अशुद्ध का भेद सिखाया कि वे मेरे विश्राम के दिन के विषय में निश्चिंत रखेंगे और जिससे मैं उनके बीच अपवित्र ठहराया हूँ। ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள் तो याजक सेवक होते என்ன हैं, செய்யணும்? तो क्या करना चाहिए। பாவம்னா பாவம் पाप சொல்லணும், यानी पाप कहना है, பரிசுத்தம்னா பரிசுத்தம் पवित्रता यानी சொல்லணும், पवित्रता அசுத்தம்னா कहना है, அசுத்தம் சொல்லணும். अशुद्धता है नहीं अशुद्धता அதுக்கு है। இருக்க வேற்றுமையை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும். उसके बीच में जो अंतर है उसे लोगों को दिखाना है। அதிலே தான் ஆண்டவர் उसमें கனப்படுகிறார். परमेश्वर आदर करते அவங்க होते हैं। கோச்சுக்குவாங்க, அப்படியே பார்த்துட்டு பார்க்க கண்களை மூடி கொள்கிறார்கள். तो जो कहते हैं कि सोचते हैं बुरा मान लेंगे, जो अपनी आंखों को बंद कर लेते हैं, அதிலே நான் उससे मैं கனவீனப்படப்படுகிறேன். निराधार होता हूं। என் அருமையான என் ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के பரிசுத்த लोगों, ஆவியானவர் पवित्र எங்கே आत्मा இருக்கிறாரோ जहाँ पर है அங்கே நீதியை वहाँ पर குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். परमेश्वर की आत्मा हमें पाप के बारे में, न्याय के बारे में, धर्म के बारे में डांट कर सिखाते அப்பதான் हैं। ஆண்டவரை குறித்த அறிவிலே परमेश्वर के பரிசுத்தத்திலே நாம் வளர முடியும். परमेश्वर के प्रति जो समझ में, पवित्रता में बढ़े। அதனால தான் ஆண்டவர் तो इस वजह से சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं என் வழியில ஒண்ணும் வரல, मेरे मार्ग में किसी ने நான் कोई नहीं आता கூப்பிட்டு है, ஒண்ணும் கேட்க मैं மாட்டேங்குது. जो बोल रहा हूँ उसे कोई सुन नहीं रहा அதனால है। தான் இந்த तो इस ஆபத்து. वजह से ऐसी जो भयंकर कार्य है, ஒரு நிமிஷம் एक யோசிக்கணும். बार हम सोचेंगे, ஆண்டவரே परमेश्वर நான் எந்த வழியில मैं किस நடக்கிறேன்? मार्ग में चल रहा हूँ। அப்ப வழியில தாறுமாறுக இருக்குதா, अपने मार्ग में आड़ा टेढ़ापन है, பாவம் இருக்குதா, पाप है, என்ன செய்யணும்? क्या करना है। இயேசு यीशु பாவத்தை வெறுக்கிறார், परमेश्वर पाप से नफरत करते हैं, பாவிகளை நேசிக்கிறார். पापियों से प्रेम करते हैं। அப்ப பாவம் செஞ்சுட்டா என்ன செய்யணும்? तो पाप करते हैं तो क्या करना है। ஃபர்ஸ்ட் உணர்வு அடையணும். पहले इस बात को महसूस करना, एहसास करना। ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு விரோதமா நான் வாழ்கிறேன், परमेश्वर तुम्हारे वचन के विरोध में हम जी रहे हैं, அந்த பாவம் செய்யற அந்த உணர்வு வேணும். तो पाप कर रहे हैं करके एक एहसास और महसूस करना। அந்த உணர்வு வந்தாதான் அறிக்கை பண்ண முடியும். जब हम एहसास करते हैं तब महसूस करेंगे, तब जाके अंगीकार करेंगे। அது அப்ப என்ன நடக்கிறது? तो क्या होता है। 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம், 1 यूहन्ना
पहला अध्याय 7वां पद। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். यीशु मसीह का लहू सब पापों से शुद्ध करता है। அடுத்து 9ஆம் வசனம் சொல்லுகிறது, उसके बाद 9वां पद हमसे कहता है, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் यदि हम अपने पापों को मान ले பாவங்களை நமக்கு மன்னித்து तो वह हमारी पापों को क्षमा करने எல்லா அநியாயத்தை करेंगे நீக்கி और हम सबके अधर्मता நம்மை से शुद्ध करके சுத்திகரிப்பதற்கு हमें विश्राम संयोग्य और धार्मिक அவர் ठहराने के लिए நீதியும் உண்மையுள்ளவராய் वह இருக்கிறார். विश्वास सह्य और धार्मिक है। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமையான इसे सुनने ஜனமே, वाले मेरी प्रिय प्रजा, நாம் எந்த வழியில் நடந்து हम किस கொண்டிருக்கிறோம்? मार्ग में चल रहे हैं? இந்த நாளில் உணர்வடைந்து इस दिन में इस बात को महसूस करेंगे, ஆண்டவரே உம்முடைய வழியில் நான் நடப்பேன் ஆண்டவரே. परमेश्वर तुम्हारे मार्ग में मैं चलूंगा। அப்படி வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் जब என்றால் हम परमेश्वर से डरते हैं, परमेश्वर का भय मानने का एक जीवन हो, இதிலிருந்து என்ன நன்மைகள் तो इससे வருகிறது? क्या भलाई मिलती है हमें? ஏசாயா 66:5 வசனம் சொல்லுகிறது, यशाया 66 में 5 कहता है, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே जो परमेश्वर के वचन का भय मानते அவருடைய हैं, வார்த்தையை கேளுங்கள், हे तुम उनकी बात को सुनो, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி வெளிப்படுவார். पर तुम्हारे पास परमेश्वर प्रकट होंगे कि तुम आनंद से भरो। அப்ப ஆண்டர் வழியில வரும்போது जब हम परमेश्वर के मार्ग में आते நம்முடைய हैं வாழ்க்கையிலே சந்தோஷம் வரும். तो हमारी जिंदगी में खुशी आने लगती है। சந்தோஷம் வேணுமா? अगर आनंद की जरूरत आंदर हो तो वसनத்துக்குள்ள வா. परमेश्वर के वचन के अंदर आना। 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 6वां पद हमसे कहता है, நகரத்திலிருந்து அம்மளின் சத்தம், தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படா. तो नगर से कोहाल की घूम और मंदिर से एक शब्द सुनाई देता இப்ப है। சர்ச்செல்லாம் மூடி இருக்கு. अभी चर्च बंद है। ஆண்டர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, தேவாலயத்திலிருந்து சத்தம் கேட்கப்படா. भवन में से, मंदिर में से आवाज सुनाई என்ன देगी। சத்தம்? किस तरह की आवाज सुनाई துதியின் देगी? சத்தம், ஜெப சத்தம், வசன சத்தம், स्तुति की आवाज, वचन की आवाज, ஆண்டவருடைய அற்புதம், விடுதலை, அந்தவுடைய சத்தம், சந்தோஷத்தின் சத்தம் கேட்க तो போகிறது. परमेश्वर की खुशी की आवाज और परमेश्वर की छुटकारे की आवाज सुनाई देगी। நம்புறவங்க கையை जो உயர்த்தி भरोसा அல்லேலூயா करते சொல்லுங்க. हैं हाथों उठाकर हालेलुया कहेंगे। தேவாலயத்திலிருந்து சத்தம் கேட்கப்படா. परमेश्वर के भवन से आवाज सुनाई देगी। 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 10वां पद हमसे कहता है, அவளை குறித்து களி கூடுங்க, துக்கமாய் இருந்த நீங்கள் எல்லோரும் அவளுடைய கூட மிகவும் மகிழுங்க. சர்ச்சு எப்போ திறக்குமோ திறக்காதோ, तो चर्च का मंदिर चर्च जो है परमेश्वर का जो कलीसिया कब ஐயோ खुलेगा, நான் नहीं खुलेगा, சர்ச்சுக்கு போலையே, चर्च में नहीं जा रहा எனக்கு हूँ, வேதனையா இருக்கு, मुझे बहुत दुख लग रहा துக்கமாய் है, இருக்கு, मैं दुख में हूँ। அதுக்கு தான் इस சொல்றாரு, तरह से परमेश्वर के उसको देख के कहते हैं, எருசலேமை குறித்து துக்கித்திருந்த நீங்க அவளோடு சேர்ந்து மகிழுங்கள். यरूशलेम के प्रति तुम जो दुख में हो, तुम उनके साथ रहकर मगन होना। 11ஆம் வசனம் आनंद சொல்லுகிறது, करना। 13वां पद कहता है, மகிமை அவளுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருங்க. उसकी महिमा की प्रसन्न से तुम बहुताई से रहना और मन की खुशी के साथ रहना। அவள் சொல்கிறதுன்னா என்ன தெரியுமா? वह यानी क्या? कौन? மனவாட்டியான சபை. वह जो है कलीशा नामक जो उसकी दुल्हन है। சபையை மனவாட்டிக்கு அவர் கம்பேர் பண்றார். कलीशा को परमेश्वर दुल्हन के तौर में कहते हैं। அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கினால் परमेश्वर का प्रसन्न जब उतरने लगता அங்கே है, வியாதி இருக்காது, वहाँ पर बीमारी नहीं रहती, புலம்பல் वहाँ இருக்காது, पर गिड़गिड़ाना அங்கே नहीं, தரித்திரம் वहाँ पर இருக்காது, कंगालपन नहीं, வியாதி இருக்காது, बीमारी नहीं, அங்கே எப்போதும் சந்தோஷம் वहाँ पर சமாதானம். हमेशा खुशी और आनंद और வசனத்துக்கு समाधान है। நடுங்கி அவரை நோக்கி பார்க்கும்போது जब परमेश्वर से डर कर जब उसकी ओर देख रहे हैं, இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நம்முடைய तो வாழ்க்கையில் इतनी வரும். आशीर्वाद हमारी जिंदगी में आती है। 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 12वां पद हमसे कहता है, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், यहोवा इस यो कहते हैं, நான் कहता है, சமாதானத்தை நதியை போல பாய பண்ணுவேன். तो देखो और शांति को मैं नदी के समान बहाने वाला हूँ। சமாதானம் இல்லையா? शांति नहीं है, ஆண்டவர் நதியை போல உன் परमेश्वर வாழ்க்கையில் பாய नदी के பண்ணுவார். समान तुम्हारी जिंदगी में बहाने के இடுப்பில் लिए வைத்து சுமக்கப்படுவீர்கள். तुम जो है गोदी में रख के
सहलाए जाओगे। உன் பாதம் கல்லி இடராதபடிக்கு கைகள் ஏந்தி கொண்டு तुम्हारे போவார்கள் पैर சொல்றார். जो तुम्हारे पैर पत्थर से न टकराए तो तुम्हें अपने हाथों को तले उठा के लेके जाएंगे। அதுதான் அடுத்த வசனம் दूसरा சொல்லுது. उसके बाद वचन कहते ஒரு हैं தாய் தேற்றுவது जिस तरह போல से- உன்னை நான் जिस तरह தேற்றுவேன். से एक माता तुझे शांति देती है उसी प्रकार मैं तुझे शांति எருசலேமிலே दूंगा। தேற்றப்படுவீர்கள். यरूशलेम में तुम शांति को இதை पाओगे। கேட்கிற इसे அருமையான सुनने वाले என்றனமே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க इस दिन में போகிறோம். आज समर्पित करेंगे। ஆண்டவரே ஏன் வழியில போக மாட்டேன்னு परमेश्वर சொன்ன मैं अपने मार्ग में नहीं जाऊंगा। ஒண்ணுதான் எடுத்துக்காட்டாய் एक சொன்னேன். ही एग्जाम्पल को मैंने कहा, ஓய்வு நாள் என்பது 7ஆம் நாள், அது உன்னுடைய நாள் இல்ல, கர்த்தருடைய நாள். विश्राम का दिन जो है 7वां दिन जो है वो एक तुम्हारा दिन नहीं परमेश्वर का அதை दिन है। பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்திலையும் கட்டளை. तो पुराना नियम रहे नया नियम रहे, ये एक அது ஒரு आज्ञा கட்டளை है। மட்டும் நித்திய தலைமுறை தோறும் நித்திய கட்டளைன்னு எழுதி तो வச்சிருக்காரு. उस एक आज्ञा को परमेश्वर ने अनंत काल के लिए तुम्हारी आज्ञा बनेगी। எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு பயந்து அதை நம்பி சர்ச்சுக்கு வந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் तो கொடுத்துருக்கோம். कितने लोग उस वचन से डर कर परमेश्वर के कलीसिया में आकर परमेश्वर को महत्वता நம்முடைய வழியில தானே நடந்தோம். हमने अपने मार्ग में चल रहे थे। ஆண்டர் கூப்பிட்டாலும் கேட்காத மாதிரி परमेश्वर இருந்துட்டோம். ने जब बुलाया तो हम सुनाए, हमने उनको इनकार कर दिया और सुने இன்றைக்கு बिना चले ஆண்டவருக்கு गए। ஒப்பு கொடுப்பான். आज परमेश्वर को समर्पित ஆண்டவரே करेंगे। நீ ஏன் வழியில போக परमेश्वर மாட்டேன், मैं अपने मार्ग में नहीं जाऊं, உங்க வழியில நான் परमेश्वर நடப்பேன். तुम्हारे ஆண்டவரே मार्ग में मैं चलूंगा। ஏன் இஷ்டத்துக்கு வாழ मैं अपनी மாட்டேன், मर्जी के अनुसार नहीं நீங்க जीऊंगा। என்ன சொல்றீங்களோ आप जो कहते हो, அதுக்கு நான் उसके लिए அர்ப்பணிக்கிறேன். मैं अपने आप को எனக்கு अर्पण करता போதியும் हूं। ஆண்டவரே, परमेश्वर आप मुझे सिखाना, உம்முடைய வசனத்தை परमेश्वर நம்புவேன், आपके वचन पर भरोसा உம்முடைய करूंगा, வசனத்துக்கு तुम्हारे நடுங்குவேன். वचन से डरूंगा। ஆண்டவருடைய ஆசீர்வாதமா, परमेश्वर का आशीर्वाद जो है சமாதானமா, और शांति जो है, அவர் தேற்றுவதையா, परमेश्वर के सहलाने के उस ஆண்டவர் कार्य को, உன்னை தூக்கி परमेश्वर சுமப்பதையா उठाने वाली जो உன் कार्य है வாழ்க்கையில तुम பார்க்க अपनी முடியும். जिंदगी में देखोगे। கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கபடியா जब परमेश्वर मेरे इस तरह मेरे बाजू में है, நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது नहीं சொல்கிறார். हिलूंगा करके दाऊद कहता है। கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். परमेश्वर को मैं हमेशा सदैव तुम्हारे आगे रखा हूं, मेरे இந்த आगे रखा மாதிரி हूं। அனுபவத்துக்குள் इस வர अनुभव के வேண்டாம். अंदर आएंगे, யாரா இருந்தாலும் आप சரி. चाहे कोई भी रहो। ஆண்டவரே உமக்கு परमेश्वर, என் இருதயத்துக்குள்ள வாங்க आप ஆண்டவரே, मेरे मन में आइए, என் வாழ்க்கைக்குள்ள मेरी வாங்க जिंदगी ஆண்டவரே. में आना। நான் உம்முடைய வழியில் परमेश्वर நடப்பேன் तुम्हारे ஆண்டவரே. मार्ग में चलूंगा, உம்முடைய வசனத்துக்கு நான் परमेश्वर நடுங்குவேன் तुम्हारे ஆண்டவரே. वचन से कांपूंगा। என் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி परमेश्वर आप मेरी मदद करना करके கண்களை गायब है। மூடி நாம் अपनी ஜெபிக்க आंखों को बंद போறோம். करेंगे और प्रार्थना இருக்கிற करेंगे। இடத்திலே கண்களை जिस जगह மூடி में हो, பயபக்தியோடு अपनी आंखों को முழங்கால बंद कर போட்டு लेंगे और கையை भयभक्ति के தூக்கி साथ ஒப்பு हाथों को கொடுக்க उठाकर போறோம். परमेश्वर के पास समर्पित करेंगे। ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு परमेश्वर பேசியிருக்கிறேன். आपने अपने शब्द के द्वारा हमसे बात की। எங்களிடத்தில் குறைகள் உண்டு ஆண்டவரே, परमेश्वर हमारे पास कमी है, பாவங்கள் உண்டு, पाप है, அக்கிரமங்கள் உண்டு, अधर्म कार्य है। பாவம் இல்லை என்போம் என்றா परमेश्वर हम कहे कि हमारे अंदर पाप नहीं, நம்மை நாமே तो வஞ்சிக்கிறவர்களாய் हम अपने இருப்போம். आप को धोखा देने वाले रहेंगे। சத்தியம் நமக்குள் இராது என்று सत्य வசனம் हमारे சொல்கிறது. अंदर बना नहीं रहेगा। ஆண்டவரே எத்தனையோ தடவை இஷ்டத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன், परमेश्वर कितने तो बार मैं आपके दिन को छोड़ இஷ்டத்துக்கு के मर्जी के ஆண்டவரே अनुसार गया। எல்லாம் பண்ணிருக்கேன். मेरी मर्जी के अनुसार सब कर உமக்கு रहा அது था। பிரியமா சித்தமான கூட யோசித்தது கூட இல்ல परमेश्वर டாடி. आप इसे चाहेंगे या नहीं है, क्या ये आपकी इच्छा है? என்னை मैंने कभी மன்னிங்க विचार नहीं ஆண்டவரே, किया। मुझे क्षमा करना। என்னை மன்னிங்க ஆண்டவரே, परमेश्वर मुझे क्षमा करना। உம்முடைய வழிக்கு நான் परमेश्वर ஒப்பு तुम्हारे கொடுக்கிறேன். मार्ग के लिए समर्पित உமக்கு करता हूं। பிரியமானதை परमेश्वर செய்வேன். तुम्हें जो உமக்கு प्रसन्न करने वाली அருவருப்பான चीजों को நான் என் करूंगा। வாழ்க்கையை செய்ய तुम மாட்டேன். जिन चीजों से எத்தனை பேர் घृणित ஒப்பு हो கொடுக்கிறையோ उन चीजों को கைகளை मैं नहीं உயர்த்தி करूंगा। ஆண்டவர் பார்த்து जितने लोग கொண்டிருக்கிறார். समर्पित करते हैं हाथों को அவர் उठाएंगे, நம்மை परमेश्वर நோக்கி देख रहे பார்த்து हैं। கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें देख रहे हैं। ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வெளிப்படுவார். परमेश्वर हमारी जिंदगी में प्रकट வசனத்துக்கு होंगे। நடுங்குகிற அனுபவம் இருக்கும்போது जब परमेश्वर அவர் के உங்களுக்கு वचन का भय मानने का மகிழ்ச்சியை अनुभव கொடுக்க है, तो வந்திருக்கிறார். परमेश्वर तुम्हें मगन होने சமாதானத்தை के लिए கொடுக்க देंगे, வந்திருக்கிறார். शांति को देने के लिए देंगे, உங்கள் துக்கத்தை आनंद को देने- சந்தோஷமாய் மாற்ற तुम्हारे दुख வந்திருக்கிறார். को खुशियों में बदलने के लिए आ அவருக்கு रहे हैं। வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. अपने जीवन को समर्पित அவர் करेंगे। அவருக்கு வாழ்க்கை ஒப்பு और கொடுங்க. उसके पास अपने जीवन को இனிமே समर्पित என் करेंगे। வழியில நடக்க आइंदा மாட்டேன், मैं अपने मार्ग में உம்முடைய नहीं चलूंगा, வழியிலே வருவேன், तुम्हारे मार्ग में உம்மை चलूंगा, தேடுவேன், तुम्हें ढूंढूंगा। எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு வருவேன் ஆண்டவரே. परमेश्वर यरूशलेम में परमेश्वर உம்முடைய के भवन में வார்த்தையை आऊंगा।
நம்புவேன் ஆண்டவரே परमेश्वर तुम्हारे शब्द உம்முடைய पर भरोसा வார்த்தைக்கு करूंगा, நடுங்குவேன் तुम्हारे ஆண்டவரே शब्द से मैं शब्द का भय मानूंगा। ஆண்டவரே என்னை கண்ணோக்கி परमेश्वर பாரா आप मेरी ओर देखना, என்னை கண்ணோக்கி பாரா परमेश्वर आप मेरी ओर ரைட் देखना। நவ அவருடைய अभी இரத்தத்தின் வல்லமை परमेश्वर का लहू का இறங்கி सामर्थ हमारे கொண்டிருக்கிறது बीच में उतर रहा है, எல்லா அவருடைய இரத்தம் उसका लहू எல்லா அநியாயத்தை நீக்குகிறது सारे अन्याय को दूर எல்லா करता है, பாவத்தை सारे நீக்குகிறார் पाप को दूर कर எல்லா रहा है, சாபத்தை कर रहे हैं, நீக்குகிறார் सारे श्राप को எல்லா दूर कर रहे हैं, வியாதிகளை सारी நீக்குகிறார் बीमारियों को दूर कर रहे हैं, எல்லா அந்தரங்கத்தில் सारे- இருக்கிற வெளியரங்கமான பாவங்களிலிருந்து உனக்கு விடுதலை सारे கொடுக்கிறார் जो भीतर अंधकार में करने वाली जो बन Right गहराई now, में करने वाली पाप और receive बाहर the की पापों को power. दूर कर रहे हैं, ஆண்டவருடைய अभी வல்லமை शांत शक्ति को இறங்கி पाना, கொண்டிருக்கிறது. ரத்தத்தின் परमेश्वर का வல்லமை सामर्थ, இறங்கி लहू की கொண்டிருக்கிறது. सामर्थ उतर रही है, உன் துக்கத்தை சந்தோஷமாய் परमेश्वर तुम्हारे மாற்றுவார் दुख को खुशियों में बदल அவரை दे, ஆராதிக उसकी आराधना அவரை करना, துதி उसकी स्तुति அவர் करना, வசனத்தை நம்பு उसके वचन को पर भरोसा करना, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு परमेश्वर के पास प्रार्थना करना, ஆண்டவர் உனக்கு மகிழ்ச்சியை परमेश्वर உண்டாக்க तुम्हें பண்ணுவார் खुशी और शांति को தேங்க் யூ देंगे। ஹோலி ஸ்பிரிட் धन्यवाद இந்த पवित्र आत्मा। நாளில் ஆண்டவரே உண்மையாய் பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீ இறங்கி परमेश्वर கொண்டிருப்பதற்காக इस दिन நன்றி में बोझ के சொல்லுகிறார் साथ सच्चाई के साथ जो प्रार्थना कर रहे हैं उन தேவ बच्चों के बीच ஆலயத்திலிருந்து में आप उतर रहे சத்தம் हो, धन्यवाद। கேட்கப்படும் என்று சொன்னவர் டாடே परमेश्वर आपने कहा कि आपके भवन से நீர் आवाज அப்படியே सुनाई देगी, செய்ய आप போறதுக்காக ऐसे ही நன்றி करने वाले हो, धन्यवाद। உலகம் ஆண்டவரே வெளியே என்ன சொல்கிறது அல்லப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் परमेश्वर நம்புகிறோம் दुनिया क्या कह रही है, हमारे हमसे क्या कह रही है उसके पर नहीं, परंतु आप जो சத்துருவுக்கு कह रहे हैं उस நீரே पर भरोसा करें। நீரே சரிகட்டுகிற தேவனாய் இருக்கிறேன் परमेश्वर आप शत्रु के लिए உமக்கு आप முன்பாக இந்த जो बदले கொரோனா में चुकाने வைரஸ் वाले हो, பிசாசு எம்மாத்திரமாண்டவரே तुम्हारे विरुद्ध में ये कोरोना वायरस और शैतान क्या हो இயேசுவின் टिक सकता है நாமத்தினாலே क्या? இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கிறதுக்காக நன்றி परमेश्वर சொல்லுகிறார் आपके लहू से आपके नाम में इसको मिटाने वाले हो, எல்லா धन्यवाद। ஆலயங்கள் திறந்த சத்தத்தோடு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீ கொட்டுக்க போறதுக்காக நன்றி परमेश्वर सभी சொல்லுகிறார் भवन खुले जाएंगे और जागृति की आवाज सुनाई देने वाली இதை है, प्रार्थना பார்க்கிற करते हैं। ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக परमेश्वर इस देश को देखने वाले हर एक எல்லா बच्चों को பிள்ளைகளை देखना, உன் பக்கம் आशीष करना, இழுத்து கொள்வீராக हर एक बच्चों को எல்லா तुम्हारे तरफ பிள்ளைகள் खींचना। மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பி அவர்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவீராக परमेश्वर अपनी महिमा के प्रसन्न से उन्हें भर कर उनकी सारी कमियों को இந்த दूर करना। மாதத்தில் நீ ஒவ்வொரு நாளும் தேற்றுவதை அவர்கள் கண்டு சந்தோஷப்பட்டு உமக்கு சாட்சி சொல்லத்தக்கதா परमेश्वर इस महीने भर आप उन्हें शांति देने वाले उस अनुभव को पाकर இந்த और गवाही நாளிலிருந்தே कहेंगे। நீ அற்புதங்களை செய்கிறபடியால் நன்றி परमेश्वर சொல்லுகிறார் आज ही इसी दिन से आप उनके जीवन में चमत्कारों कर எங்களை रहे हो, குடும்பமாக धन्यवाद। அர்ப்பணிக்கிறார் हम अपने आप को परिवार சபையாக समेत அர்ப்பணிக்கிறார் अर्पण करते हैं, कलीसिया के तौर ஏரியாவை में अर्पण करते हैं, அர்ப்பணிக்கிறார் एरिया को अर्पण करते हैं, மகாராஷ்டிரா மும்பை அர்ப்பணிக்கிறார் महाराष्ट्र और मुंबई को समर्पित இந்தியாவை करते हैं, அர்ப்பணிக்கிறார் भारत देश को समर्पित करते தேசத்தை हैं, देश को அர்ப்பணிக்கிறார் अर्पण करते உலகத்தை हैं, दुनिया को அர்ப்பணிக்கிறார் अर्पण करते हैं, எல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள் सब कुछ வருவதாக तुम्हारे अधिकार के अंदर आए। ஆண்டவரே உம்முடைய வசனம் எல்லா तुम्हारा இடங்களிலும் वचन வெளிப்படட்டும் हर एक जगहों में प्रकट हो। நீர் அப்படி आप செய்ய ऐसे करने போறதுக்காக वाले हो, நன்றி धन्यवाद சொல்லுகிறார் धन्यवाद இந்த करते हैं। மாதம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க परमेश्वर इस महीने की साथ இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை நீ தேற்றுவதற்காக पूरे நன்றி महीने சொல்லுகிறார் भर बच्चों को आप सहलाने वाले हो, धन्यवाद। நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று परमेश्वर जब சொன்னவர் पूर्णता आएगी जो भी घटी है वो कम हो நிறைவான जाएगा। இயேசு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வந்து விட்டபடியால் நன்றி परमेश्वर சொல்லுகிறார் भरपूरताई के नाम पर எல்லா भरपूरताई हर एक के अंदर आ चुकी है, ஒளிந்து விட்டபடியால் धन्यवाद। நன்றி परमेश्वर சொல்லுகிறார் सारी घटियां जो है मिट गई है, ஒவ்வொரு गायब हो गई பிள்ளைகளை है, இரத்த धन्यवाद करते கோட்டைக்குள் हैं। மறைத்துக் परमेश्वर கொள்ளுங்கப்பா हर एक बच्चों को लहू के घर में நீர் छिपा लेना। அற்புதங்களை செய்து आप விட்டபடியால் चमत्कारों को कर நன்றி रहे हो, कर चुके हो, धन्यवाद। எல்லா துதியும் கனமும் மகிமையா स्तुति आदर और महिमा உமக்கு ஒருவருக்கே हम आपको செலுத்துகிறார் देखते हैं, देते हैं। மீட்பரும் ரட்சகருமா இருக்க இயேசு यीशु கிறிஸ்துவின் நாமத்தே उद्धारकर्ता यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே हैं हमारे अच्छे पिता। ஆமென் आमेन ஆமென் आमेन। நாம் இணைந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று நாம் சொல்லுவோம். तो हम मिल जाएंगे, मिलकर परमेश्वर को धन्यवाद कहेंगे। அருமையான கர்த்தருடைய வார்த்தை तो கேட்டிருக்கிறீர்கள். हमने परमेश्वर की सुंदर शब्द को सुना है। இந்த ஆராதனை முழுவதிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். परमेश्वर ये पूरी आराधना में तुम्हारे साथ मंडरा रहे हैं। நிச்சயம் निश्चित there will be a greater transformation, greater miracle you are going to see in your life. जहाँ पर आप एक बहुत बड़ी आशीर्वाद और चमत्कारों को देख सकते हो। ஆகவே நன்றி சொல்லும் வண்ணமாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுவோம்.
சொல்லுவான். हम धन्यवाद को कहने के लिए धन्य कहेंगे। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, हे मेरे मन परमेश्वर की स्तुति என் முழு பலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. मेरे पूरे मन परमेश्वर का धन्य कर। என் ஆத்துமாவே கர்த்தரை हे ஸ்தோத்திரி, मेरे मन परमेश्वर का धन्य कर। அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. उसके कोई भी उपकार को न भूलना। ஆமென் ஆமென் ஆமென். ஆமென்। இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் पवित्र சந்தோஷம் आत्मा की जो संगति, கிறிஸ்துவின் வருகை மட்டும் मसीह के आगमन तक உங்கள் அனைவரோடு இருப்பதாக. सभी लोगों के साथ रहे। God bless you. परमेश्वर तुम्हें आशीष God bless you. करेंगे। परमेश्वर तुम्हें எனக்கு आशीष அருமையானவர்களே, करेंगे। मेरे प्रिय लोगों, நீங்கள் 1ஆம் தேதியிலே अनेகர் காணிக்கை செலுத்துவீர்கள். आप 1 तारीख में बहुत लोग दान देना நீங்கள் चाहोगे। காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் आप दान जो देना चाहते हैं, உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுகிற அந்த கூகுள் பே அந்த மெத்தட் பிரகாரம் நீங்கள் எங்களுக்கு உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். तो गूगल पे या फिर जो अदर मोड्स के द्वारा जो स्क्रीन में दिखाई देगी, आप उस पर भेज सकते हैं। ஏன்னா अनेகர் சபையிலே 1ஆம் தேதியில காணிக்கை தன்னுடைய தசமபாகங்களை செலுத்துவதெல்லாம் உண்டு. तो बहुत सारी कलीसियाओं में बहुत लोग पहले 1 तारीख को अपनी दान को देना இந்த चाहिए। மாதத்தில் உங்களுடைய தசமபாகங்கள் காணிக்கைகளை தவறாமல் செலுத்துங்கள். இன்னும் வெளியிலிருந்து பார்க்கிறவர்களும் நீங்கள் எங்களோடு உங்கள் காணிக்கையின் மூலமா இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். तो आप अपने दशमांश दान को दे सकते हैं। अगर बाहर के कोई हैं जो कलीसिया में नहीं है, देना चाहेंगे, तो आप उदारता के साथ दे सकते हो। परमेश्वर तुम्हें आशीष करेंगे। God bless you. परमेश्वर तुम्हें आशीष करेंगे। Amen. आमीन।